ஆதியாகமத்தின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆதியாகமம் 25:22. வாசி 22. அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டிருந்தான். அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டிருந்தன. அப்பொழுது அவள் இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணும்படி போனாள். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் கேட்கும்படி போனார். கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனார். ஹல்லேலூயா. இன்றைய செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்கப்படுமானால் ஜெபத்தின் மேன்மை. ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்கும் போது ஒரு ஜெப வீராங்கனை அல்லது வீரன் எப்படியெல்லாம் கர்த்தருக்கு மகிமையா இருக்கிறார்கள் என்பதை நாம் இன்றை பார்க்க போறோம். எல்லாரும் கண்களை மூடி நாம் சொல்லுவோம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். இதோ மனிதர்கள் இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி அவள் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த வார்த்தைகளை எங்களோடு நீங்கள் பேசும்படி ஆவியானவரே அழைக்கிறோம். நீங்கள் பேசுங்க, நம்ம கேட்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு ஜெப வீரர் அல்லது ஜெப வீராங்கனை அவங்க எப்படி தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்காக ஜொலிக்கிறார்கள் என்பதை குறித்து நம்ம பார்க்க போறோம். இந்த பிரேயருடைய முடிவில் உங்களுக்கு உங்க மேல கர்த்தருடைய அந்த பிரசன்ஸ் வேணும். ஒரு ஜெப ஆவியை நீங்க பெற்றுக்கலாம். ஹல்லேலூயா. ரைட். ரெபெக்காள். எனக்கு பைபிள்ல நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. அது ரொம்ப பிடிச்சவங்க ஒரு சிலர் இருக்கிறாங்க. ரெபெக்காள் ரொம்ப பிடிக்கும், ரூத் ரொம்ப பிடிக்கும், எஸ்தர் ரொம்ப பிடிக்கும், அண்ணா ரொம்ப பிடிக்கும். புதிய ஏற்பாட்டை பார்க்கும்போது மரியா, ஹல்லேலூயா, அவங்களுக்கு பிடிக்கும். புதிய ஏற்பாட்டில் இருக்க அண்ணா பிடிக்கும். இது மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க.
இவங்களாம் சிறப்பாய் தேவனுக்காக ஜொலித்தவர். ஆண்கள் மாத்திரம் இல்ல, பெண்களும் கர்த்தருக்காக ஜொலித்தவர். ஒரு மிகப்பெரிய ஒரு தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றின ஒரு ரெபெக்கா. ஹல்லேலூயா. ஈசாக்குக்கும் இவருக்கும் திருமணம் நடந்து கொண்டிருந்து ரொம்ப நாட்கள் பிள்ளைகள் இல்லாத இருந்த போது ஈசாக்கு தன் மனைவிக்காக ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. 21 வாசிங்களா? ஆதியாகமம் 25:21. மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தார். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டொழினார். அவன் மனைவி ரெபெக்கா கர்ப்பம் தரித்தாள். ஹல்லேலூயா. இந்த குடும்பமே பார்த்தீங்கன்னா ஒரு ஜெப ஜீவிய குடும்பம். ஹல்லேலூயா. ஜெபத்தால் கட்டி எழுப்பின ஒரு குடும்பம். கணவன் தன் மனைவிக்காக ஜெபிக்கிறான். மனைவி கர்ப்பவதியாகி தன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறான். ஹல்லேலூயா. எப்பவுமே ஒரு குடும்பத்துல மனைவியினுடைய ஸ்தானம் என்பது ஒரு மிகப்பெரிய ஸ்தானம் இல்லையா? ஒரு கணவன் அல்லது மனைவி, இந்த மனைவி மாத்திரம் ஒரு ஜெப வீராங்கனியா ஆண்டவருக்கு பயந்து அவன் இருந்துட்டாங்கன்னா அந்த குடும்பம் ரொம்ப அழகா கட்டப்படும். ஹல்லேலூயா. 1000 பிரச்சனைகள் 1000 போராட்டங்கள் கடந்து சென்றாலும் சரி, எல்லாவற்றிலும் ஜெபத்திலே நின்று துதித்து தேவனை துதித்து ஜெயம் கொள்கிற ஒரு ஸ்திரியாக மாறும். ஹல்லேலூயா. இந்த ரெபெக்காவுடைய வாழ்க்கையை கொஞ்சம் நாம் ஆராய்ந்து பார்ப்பது நமக்கு மிகவும் அவசியமா இருக்கிறது. ரெபெக்கா அப்படின்றா என்ன? எங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஆட்டுக்கால். ரெபெக்கா எங்களுக்கு தெரியும். ரெபெக்கான்னு சொன்னா அழகான ஒரு இளம் பெண். அந்த பேருக்கு அர்த்தம் அழகான இளம் பெண். இங்கிலீஷ்ல பார்த்தா பியூட்டிஃபுல். ரெபெக்கானா பியூட்டிஃபுல். அதோட எனக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு, கேப்டிவேட் அல்லது கேப்டிவிட்டி. இதுக்கு என்ன அர்த்தம் சொன்னா எல்லோரையும் தன் வசப்படுத்திக் கொள்ளும். ஹல்லேலூயா. அதாவது கவர்ந்து இழுக்கும் தேவ மனிதர். இது ஒண்ணு செய்ய மாட்டாங்க, ஆனா எல்லாரையும் கவர்ந்து இழுக்கிறோம். எல்லாரையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒருவர் தான் ரெபெக்கா. இயேசு கிறிஸ்து நீங்க பாத்தீங்கன்னா அவர் வனாந்தரத்துக்கு போனோம்னா பெரிய கூட்டம் பின்னாடி போகும். ஒரு ஆயக்கார வீட்டில் உட்காந்து அங்க எல்லாம் ஃபுல்லா போகும். ஒரு குஷ்ணரோகி வீட்டை போய் உட்காந்து அங்க ஜனம் பெரிய வராங்க, நெருக்குறாங்க போட்டோம். சரி, கடலோரம் போனா அங்கேயே வந்துடுறாங்க. இந்த ஜனத்தை கட்டுப்படுத்த முடியாம ஒரு போட்டை எடுத்து போட்டில் நின்று பிரசங்கம் பண்றாங்க. இவர் ஜனங்களை கவர்ந்து இருக்கிற ஒரு நபராய் மாறி. ஹல்லேலூயா. எனக்கு எல்லாத்தை காட்டிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் ஒரு அருமையான வசனம் இருக்கு. பன்னெண்டாம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. இயேசு கிறிஸ்து ஜனங்களை கவர்ந்து இழுத்ததுடைய உச்சகட்டத்தை பார்க்கலாம். 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம். அப்பொழுது பரிசேயர் ஒருவர் நோக்கி, நல்லா கவனிங்க, பரலோகத்துல கேருபீன்கள் சேராபீன்கள் ஒருவர் நோக்கி பரிசுத்தர் 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 சொல்லு. இங்க பரிசேயர் ஒருவர் நோக்கி நீங்கள் செய்கிறதெல்லாம் வீணென்று அறிகிறதில்லையா? இதோ உலகமே அவனுக்கு பின் சென்று போயிற்று. ஹல்லேலூயா. அப்ப சொல்லிட்டாங்க ஜோசியம், உலகமே அவன் பின் சென்று போயிற்று. என்னன்னா உலகமே அவர் பின்னாடி போதியா? நீங்க என்னதான் திட்டம் போட்டாலும் ஒன்னும் வாய்ப்பு. இதுதான் கவர்ந்து இருக்கிற ஒரு தேவ மனிதன். நீங்க பைபிள்ல எல்லாரையும் பார்க்கலாம். எலியா பார்க்கலாம், எலிசாவை பார்க்கலாம், ஆபிரகாமை பார்க்கலாம், அப்போஸ்தலனாகிய பவுல் பார்க்கலாம், பேதுருவை பார்க்கலாம். எல்லாமே இவர்கள் எல்லாம் யார் என்று சொன்னா எல்லாமே ஜெப வீரர். ஹல்லேலூயா. ஒரு ஜெப வீரன், அவன் மேல இருக்கிற அபிஷேகம் ஜனங்களை கவர்ந்து இழுக்கும். ஹல்லேலூயா. வச்சாங்க ஒரு பேர் ரெபெக்கா, தெரிஞ்சு வச்சாங்க. இத்தனை அர்த்தமா அது. ஸோ எல்லாரையும் தன் வசப்படுத்தக்கூடிய ஒரு கிருபை. அடுத்தது இன்னொரு அர்த்தம் ஃபிர்ம்லி. FIRMLY ஃபிர்ம்லி. ஃபேமிலி. ஹல்லேலூயா. அப்படின்னா என்னன்னா ஸ்ட்ராங்,
உறுதியான ஒரு மனப்பான்மை. ஹல்லேலூயா. இந்த 3 அம்சங்களும் முதல்ல நான் சொன்ன அழகான இளம். அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் தன் வசம் இழுத்து கொள்ளக்கூடிய அல்லது கவர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு கிருபை பெற்றது. மூன்றாவது பார்க்கும்போது உறுதியான. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஜெப வீரன் அல்லது ஜெப வீராங்கனைக்கு இந்த 3 அம்சங்களும் ஜெபிக்க ஆட்டோமேட்டிக்காக வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஜெப வீரன் சாதாரண உடனே நம்ம சொல்லிடலாம் ஒரு ஜெப வீரன். ஏன்னா ஒரு ஜெபத்தில் ஒரு பிரசன்ஸ் இருக்கும், ஆராதனையில் ஒரு பிரசன்ஸ் இருக்கும், சாதாரணமாக பேசினா ஒரு பிரசன்ஸ் இருக்கும், ஒரு சின்ன ஜெபம்னா அதில் தேவனுடைய மகிமை வெளிப்படும். ஹல்லேலூயா. நம் தேவனோட எவ்வளவு நேரம் செலவழிச்சு அவரோட உறவாடுகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஜெப வீரரை மாறும். இன்றைக்கு நம்ம எவ்வளோ நேரம் ஆராதிச்சோம்? 45 நிமிஷத்துக்கு ஆராதிச்சோம். நான் டைம் பார்த்தேன் 9:45 10:30 ஆகி போச்சு. ஹல்லேலூயா. இது தேவனுடைய ஒரு கிருபை. நம்ம எந்த அளவுக்கு ஜெபிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம எங்க போனாலும் அது தேவ பிரசன்னம் மூடி கொள்ளும். ஹல்லேலூயா. இந்த கடைசி காலத்துல நாம் எல்லாம் ஒரு ரெபெக்காவை மாற வேண்டும். ஆமென். இந்த ரெபெக்காவுடைய வாழ்க்கையை நம்ம முதல் இந்த ரெபெக்கான வேதம் எப்படி இன்ட்ரோடக்ஷன் பண்ணிருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். இல்லையா? பைபிள் ஒவ்வொருத்தரை அறிமுகப்படுத்துவது என்பது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு காரியம். வாசிப்போம் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 24:15 டக்குனு வாசிங்க. வாசிங்க. 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆமா. அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாய் இருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபெக்காள் குடத்தை தோள் மேல் வைத்துக் கொண்டு புறப்பட்டு வந்தாள். பாருங்க எப்படி ஒரு அறிமுகம் பார்த்தீங்கன்னா, குடத்தை தோள் மேல் வைத்துக் கொண்டு புறப்பட்டு. ஹல்லேலூயா. விசேஷமா பெண்கள் குடத்தை தோள் மேல வைப்பாங்கன்னா இடுப்பு மேல வைப்பாங்க. அதுதான் ஒரு பெண்ணுடைய சுபாவம். ஆண்கள் தான் வந்து தோள் மேல வச்சுப்பாங்க. ஆண்கள் யாரும் இடுப்பு வைப்பாங்க இல்ல, அழகா தோல் வச்சுருப்போம், இல்ல 2 கையில எடுத்து தூக்கிட்டு போவோம். இல்லை இன்னைக்கு எவ்வளவு பலன் இருக்கு பாருங்கன்னு சொல்லி. ஆனா இவங்க மாறுபட்டு வித்தியாசமா குடத்தை தோல் மேல வச்சிருவாங்க. ரைட். இது தோல் மேல வைக்கிறது எதை குறிக்குதுன்னு சொன்னா, உதாரணத்துக்கு நீங்க வெளிப்படுத்தும் விசேஷம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறீங்க. வாசிங்க. வெளிப்படுத்தும் விசேஷம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். முதலாம் ஜீவன் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வெளிப்படுத்தும் விசேஷம். ஆமா, வெளிப்படுத்தும் விசேஷம் கடைசி இருக்குமா? 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் நாளெல்லாம் முத்திரையை உடைத்த போது இல்ல நீங்க படிங்க. முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கு ஒப்பாகவும் இரண்டாம் ஜீவன் காளைக்கு ஒப்பாகவும் மூன்றாம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகமுள்ளதாகவும் நான்காம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தன. இந்த 4 ஜீவன்களை குறித்து ஒரு வியாக்கியானம் சொல்றாங்க. முதலாம் ஜீவன் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சிங்கம். ஹல்லேலூயா. சிங்கம் இது எதை குறிக்குதுன்னு சொன்னா விசுவாசத்தில் பரிபூரணத்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா. சிங்கம் எதை குறித்து? விசுவாசத்தில் பரிபூரணம். ஹல்லேலூயா. விசுவாசத்தில் பரிபூரணம். அடுத்து காளை அது எதை குறிக்குதுன்னா தேவ சித்தத்தை செய்வதில் பல பாடுகள் பல சுமைகள் பட்டு அதை பூர்ணப்படும்.
இன்னும் சொன்னா பாடுகள் மத்தியில் ஒரு பூரணத்தை கொடுக்கும். மூன்றாவது பார்க்கும்போது மனுஷ முகம். இது என்னன்னா அன்பில் பரிபூரணத்தை கொடுக்கும். தேவன் மனுஷர்கள் உலகத்தில் மாம்ச சாயலாக உலகத்தில் வந்தார். ஹல்லேலூயா. அடுத்து கழுகு. கழுகு எதை குறிக்குது சொன்னா உன்னத ஜீவியம், உன்னத ஜீவத்தின் பரிபூர்ணம். கழுகு பார்த்தா மேல மேல அதிக ஹைட்டா பார்க்கக்கூடிய ஒரு பறவை வந்து கழுகு. இன்னும் மேல இன்னும் மேல இன்னும் மேல இன்னும் மேல ஒரு ஸ்டெப் போயிட்டே உன்னத ஜீவத்தின் பரிபூர்ணம். இந்த காளையை பார்க்கும்போது அது பார்த்தீங்கன்னா அது தன்னுடைய தோலில் அல்லது கழுத்திலே நுகத்தை பூட்டி அது காலம் எல்லாம் கடினமாக உழைத்து கொண்டே இந்த பாடுகள் மத்தியில் தேவ சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு தகுதி. உதாரணத்துக்கு பார்க்கும்போது எலிசாவை தன்னுடைய ஊழியத்திற்கு தேவனுடைய திட்டத்தின்படி ஊழியத்திற்கு அழைப்பதற்கு முன்பதாக அதை வாசிப்போம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம். 19ஆம் அதிகாரம் வாசிப்போம். அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் கூட்டி உழுது 19 சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டிக் கொண்டிருந்தான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டிக் கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி நான் என் தகப்பனையும் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு கொடும், அதற்கு பின் உம்மை பின்தொடர்வேன் என்றான். அதற்கு அவன் போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் என்றான். அடுத்த வசனம். அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஒரு ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மரமுட்டுகளால் அவைகளின் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். எலியா தன்னுடைய சால்வையை அவன் மேல் போட்ட உடனே அவன் சொல்றான், நான் போய் என் தகப்பனுக்கும் தாய்க்கும் சொல்லிட்டு வரேன் ஊழியத்துக்கும் சொல்றேன். சரி, நான் செஞ்சதை நீ என்ன பண்ணாத, மறந்துடாதன்னு சொல்லி அனுப்புனாரு. உடனே போயிட்டு அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஒரு ஏறு மாடுகளை பிடித்து அழித்து ஏறு மாட்டு மரமுட்டுகளால் அவைகளை இறைச்சியாக சமைத்து ஜனங்களுக்கு பார்ட்டி வைக்கலாம். யாருக்கு பார்த்துக்கிறாரு என்னன்னா, நான் அது எதை குறிக்குதுன்னா, நான் என் தாய் தகப்பன் எல்லாரையும் விட்டுட்டு இப்ப தேவனுக்காக நான் பிரிந்து போறேன். இந்த மாடுகள் எப்படி நுகத்தை சுமந்து 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 கடைசியாக சுமந்து கடைசியாக பரிபூரணம் சுற்றி போடும் இல்லை வித்துருவாங்க கடைசியாக. அதுபோல் அது அறிகுறியா இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா இந்த காளை என்று அதை போட்டு ஆக்ஸ். இது போல நானும் போகிறேன், தேவனுடைய சித்தத்துக்காக நான் பாடுகளை அனுபவிச்சு அந்த பாடுகள் மூலியமா நான் பரிபூர்ணத்தை அடைவதற்காக போகிறேன் என்பதை குறிக்கும். ஹல்லேலூயா. அப்போ ஒரு பெண் வித்தியாசமான ஒரு பெண் வித்தியாச குடத்தை தோலில் வச்சுட்டு வரான்னு சொன்னா அதுல அந்த தோல் எதுனா சுமை சுமக்கிறதை காண்கிறது. ஹல்லேலூயா. என் தேவனுக்காக நான் பாடுகளை சகித்து அவருடைய தேவ திட்டத்தை நான் அதில் பூரணம் அடையும்படி நான் கடந்து செல்கிறேன். என்ன நீங்க பைபிள் பார்த்தீங்கன்னா எனக்கு உண்மையா சொல்றேன், நான் கொஞ்சம் தான் கத்துருக்கிறேன். எனக்கு கிடைச்ச வெளிப்பாடு கொஞ்சம் தான். நேற்று நான் நினைச்சேன், நான் யோசித்து நினைச்சேன், இன்னொரு 100 வருஷம் ஆண்டவர் கொடுத்தாருன்னா இன்னும் பைபிளுக்கு ஆராய்ச்சி பண்ணி எவ்வளோ சந்தோஷப்படலாம் இல்லை அப்படின்னு ஒரு வீணான ஒரு ஆசை எனக்குள்ள வந்துச்சு. நம்ம வேதத்தை வாசிக்கிறோம், ஆனால் அதுக்குள்ள மகிழ்ந்து கழிக்கிறோம். வேதக்குள்ள வந்து அப்படியே அந்த வெளிப்பாடுகள் வர 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 ஒரு ஸ்வீட்டஸ்ட் ஒரு புக்கா நம்ம படிக்கிறது தான் ரீட் பண்றது இல்லை. ஏதோ ஒன்று கரெக்டாக படி சொன்னாங்க, என்னாலே புரியல, ஆனால் நம்ம படிக்கிறோம். ஆனால் பைபிள் படிச்சுட்டேன் அப்படி இந்த ஆண்டவர் ஆகியானவர் கூட இதில் உள்ள நுழைஞ்சு ஒவ்வொன்றா ஆராய்ந்து பார்த்து இவ்வளோ ஒரு இன்பமா தான் சங்கீதம் 19 சொல்லுது, இந்த வார்த்தைகள் தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுங்குற தேனிலும் பதில். இப்ப எவ்வளவு ரசிச்சு ருசிச்சு அதை அனுபவிச்சு அவர் எழுது. உலகத்தில் இருக்கிற எந்த புத்தகத்தை காட்டி
என்னுடைய சின்ன வயசுல எனக்கு ஒரு பழக்கம் இருக்கும். என்ன பழக்கம்னா, என் வீட்டு எதிர்க்க 2 அக்காங்க இருப்பாங்க. ஒன்று வந்து ரிஜரியா அக்கா, இன்னொன்று பவுலி ஆர்சிகா. அவங்க வீட்டு வாசலில் போய் உட்காந்து அக்கா ஒரு கதை சொல்லுவாங்க. உடனே மேலே கட்டி எனக்கு அதை ஒரு கதை சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. எதிர் வீடு. ஏன் அப்படி போறேன்னா, என் கூட விளையாடுறதுக்கோ பேசுறதுக்கு வீட்டில் ஆள் இல்லை. ஏன்னா எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் 10 வயசு இருக்கு. எனக்கு ஒரு 5-6 வயசுன்னா அவருக்கு 16 வயசு எவ்வளோ விளையாடுவாரா? அவர் 16 வயசு 20 வயசு விளையாடுவார். எனக்கு டைம் இல்லைன்னா நான் போன எதிர் வீடு தான். எப்போ உட்காந்துனே அவர் நைட்டு சாப்பிட்டு வெளியே உட்கார முன்னே உட்காந்து ஒரு கதை சொல்லுவாங்க. உடனே கதை சொல்லுவாங்க. டெய்லி இதே வேலை தான். எங்கள் வீட்டில் பார்த்தாங்க, இவனா எப்போ பார்த்தாலும் பொங்கலிங்கிட்ட உட்காந்து கதை கேட்பாங்க. இவனை எப்படியாவது என்ன பண்ணணும், மாற்றி விடணும். இவன் எந்த கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கேட்குறாங்கன்னா, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அம்பளி மாமன் புக்கு வரும். 15 நாளைக்கு ஒன்று வரும். எல்லாம் படங்கள் போட்டு படம் எல்லாம் மாயாஜால கதையாக இருக்கும். பேசாமல் இந்த புக்கை வாங்கிட்டு படிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை டெய்லி வீட்டுக்கு போடுவான். அப்படின்னு சொல்லி அம்பளி மாமா புக்கு இனிமேல் எத்தனை போடுவோம். உடனே நான் என்ன பண்ணேன், அங்கே போகிறது நிறுத்திட்டு புக்கு படிக்காது. இந்த கதை புக்கில் படிக்க என்ன ஆச்சுன்னா, எனக்கு ஓவர் இன்ட்ரெஸ்டிங் ஆகிடுச்சு. எங்கேயுமே வெளியே போகாமல் அப்புறம் இதெல்லாம் படிச்சு ஒரே வெறுப்பாகி போச்சு. எல்லாம் ஒரே மாதிரி இருக்க ஆரம்பிச்சு. ரொம்ப படிச்சுட்டு எல்லாம் ஒரே மாதிரி ஆகிடும். அதுக்கு நம்ம சிறு கதைகள் கிடைக்கும், வேறு கதைகள் படிக்கணும். அப்புறம் பெருகதைகள், அப்புறம் பெரிய நாவல்கள், அப்புறம் நாவல்ஸ் இப்படி படித்து ஒரு புத்தக பைத்தியமாக மாறி படிச்சு. நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. கிளிஸில் கந்தன் லைப்ரரி அதை சேர்த்து விட்டாங்க. ஏன்னா துட்டு கொடுத்து வாங்கி கொடுக்கணும்ல, வாடகைக்கு புக்கு கொண்டு படிக்கணும். 10 புக்கு எடுத்து அடுக்கா வாய்ப்பட்டு பார்த்து 2 தலைகளை வச்சிருக்கோம். பக்கத்தில் அடிக்க வச்சிருக்கோம். படிப்பா அதனாலே கட்டு போச்சு. ஒரு புக்கை படித்து முடிச்சு இந்த புக் வச்சுட்டு அடுத்த புக் இப்படி படித்து தமிழ்நாட்டிலேயே இந்த பெரிய தமிழ்வாணன், அப்புறம் கதைமணி பி.டி. சாமி, இளங்கோ, ராஜேஷ்குமார், ராஜேந்திரகுமார், பெரிய ஆளுங்க, புஷ்பா தங்கதுரை, இவங்க மாதிரி பெரிய ஆளுங்க புக்கில் சுஜாதா, சுபா படித்து கடைசியாக எந்த புக்குமே படிக்கிறதுக்கு தோணலை. ஏன்னா எல்லாம் ஒரு புக் எடுத்து தான் கதை இதாக சரி, ஒரு புக் எடுத்து இதான் கதை தான் சரி, ஒரு புக் எடுத்து இதான் கதை தான் சரி, எல்லாத்துக்கும் முட்டு பிடிச்சிட்டு வெறுப்பாகி போச்சு. எல்லாம் ஒரே மாதிரி. ஆனால் குறி தினத்தில் ஆண்டவர் எனக்கு பைபிள் கொடுத்தாரு. 25-30 வருஷம் படிச்சுக்கிறது முடியவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த புக்கெல்லாம் என் லைஃபே கொஞ்சம் கெடுத்து விட்டுச்சு இல்லையா? நிறைய படிச்சு நிறைய வழியில் கெட்டது நல்லது எல்லாம் வந்து சேர்ந்துச்சு. ஆனால் இந்த புக்கை படிக்கும்போது என் வாழ்க்கைக்கு நன்மை மாத்திரமே கிடைச்சு. நானும் இந்த புக்கை எப்படியாவது படித்து முடிச்சலான்னு 10 வாட்டியோட ஃபுல்லாக புக்கை முடிச்சிருக்கிறேன். ஆனால் படித்து முடிக்க முடியும். ஹல்லேலூயா. ஏன்னா இது சுரங்கம் தேட வந்து கொண்டே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய புஸ்தகத்தை தேடி வாசிங்க. அதற்கு ஜோடி இல்லாமல் இருக்காது. வசனம் தெரியுமா உங்களுக்கு? ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒரு ஜோடி இருக்கு. ஆமென். வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 30ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். சாரி 34ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள். இவைகளில் ஒன்றும் குறையாது. நல்லா கவனிங்க. நீங்க வாழ்க்கை உள்ள பிரச்சனைகள் குறையவே குறையாது, வந்துட்டே இருக்கும். என்னடா அது நேற்று படிக்கும் போது இந்த சங்கீதம் இந்த வசனம் பார்க்கல, நான் இப்போ புதுசாக இருக்குது. அதே சங்கீதத்தை மறுநாள் படிச்சு இப்போ புதுசாக இருக்குது. அதான் அண்ணாதர் சொன்னார், பைபிள் இஸ் எவ்ரி டைம் இஸ் நியூ. ஒவ்வொரு முறை நான் வேதத்தை படிக்கும் போது அது புதுசாகவே இருக்கும். ஹல்லேலூயா. தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரு உலக அழகையே ஒருத்தர் கட்டி வச்சா கூட 3 வருஷத்துல பாய்ச்சா ஆகிடும். ஹல்லேலூயா. இல்லை ஒரு 10 வருஷத்துக்கு நான் தான் மேக்கப் போட்டு பயங்கர பியூட்டி ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துல பாய்ச்சா ஆகிடும். ஆனால் வேதம் மாத்திரம் குறைந்து ஹல்லேலூயா. என்னைக்கும் இதோட பெரிய பரிசுத்தவான்களுடைய செய்தி கேட்டுக்கிறாங்க, புக்கு படிச்சுக்கிறாங்க. சொல்றதுனா தெரியுமா, ஒரு 1000 வருஷம் கர்த்தருக்கு உயிரோட புத்தகம்னா
இந்த புத்தகத்தை இன்னும் படிச்சு அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறும். ஹல்லேலூயா. வாசிங்க. இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. நல்லா கவனிங்க. ஒரு வசனம் ஆதியாகமத்துல இருந்துச்சுன்னா அந்த வசனம் இன்னொரு ரிலேட்டடா அது சொந்தமா அதே மாதிரி இல்ல சொந்தமா இன்னொரு இடத்துல எங்கன்னா வந்து கண்டிப்பா இல்லாம, உதாரணத்துக்கு ஆதியாகமம் 1:1 ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனுக்கு இருந்தது, அது தேவனாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்படி வசனங்கள் ஒன்று ஜோடு ஒன்று அப்படி ஒட்டிக்கினே இருக்கிறத பார்க்கணும். இது மாதிரி வேற எந்த புத்தகத்திலையும் எதுலையுமே கிடையாது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உபாகமம் 30:20 நீங்க வாசிப்பீர்களானால், அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு வசனமும் ஒரு ரிலேஷன் வசனம் கண்டிப்பா இருக்கும். ஜோடி ஒரு ஆண் ஒரு பெண் எப்படி ஜோடியோ அதுபோல இந்த வசனங்கள் ஒன்றோடு ஒன்று ஜோடி சென்றிருப்பதை பார்க்கலாம். இது ஒரு பெரிய அதிசயம். ஹல்லேலூயா. இது பெரிய அற்புதம். கர்த்தருடைய புத்தகத்தை தேடி வாசி. எஸ்ரா 7:10 வாசிங்க. என்ன சொல்றாங்க? கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். எஸ்ரா கர்த்தருடைய வேதத்தை ஆராயும், இல்ல கர்த்தருடைய புத்தகத்தை தேடி வாசிங்கள்னா தேடு ஒரு தேடல் இருக்கணும். அவர் என்ன சொல்றாரு? கர்த்தருடைய புத்தகத்தை நான் ஆராய்கிறேன். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் 17ஆம் அதிகாரத்தை வாசிப்பது பெரிய பட்டணம் இல்ல, மனவாஞ்சியாய் கர்த்தருடைய வசனம் ஏகோ ஒரு காரியம் இப்படி இருக்குதா என்று ஆராய்ந்து பார்த்ததினாலே தெசலோனிக்கே சபை காட்டிலும் அவர்கள் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொருக்கும் ஜோடி இருக்கு, அது குறையவே குறையாது. என் வாழ்க்கையில நான் நேற்று தான் கொஞ்சம் ஆச்சரியமாக யோசிச்சேன். ஆண்டவர் இன்னொரு 100 ஆண்டுகள் கொடுத்தாருன்னு இன்னும் இந்த புத்தகத்தை படிச்சு ரொம்ப சாரம். ஏன்னா ஒவ்வொரு முறையும் நான் படிக்கும்போது ஆச்சரியமாக இருக்கு. ஒவ்வொரு முறையும் படிக்கும்போது எனக்கு சந்தோஷமாக, ஒவ்வொரு முறையும் படிக்கும்போது நான் பிரமிச்சு போறேன். இப்படி இருக்குதா காரணம், இப்படி இருக்குதா காரணம். ஹல்லேலூயா. உங்க கையில இருக்குது ஒரு சாதாரண புத்தகம், நம்ம சாதாரண நினைச்சிருக்கோம். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற எதை காட்டிலும் ஒரு விலையே இருக்கு. ஹல்லேலூயா. ஏன்னா எந்த புத்தகத்தையும் எல்லா புத்தகத்தையும் படிச்சிருக்கிறாங்க. நீங்க புரிஞ்சுக்க, நான் படிக்காத புத்தகமே கிடையாது. ஆனா எல்லா புக்கும் நான் எப்படி வழி தப்பி போலான்றது எனக்கு சொல்லி கொடுத்துச்சு. ஆனா இந்த புத்தகம் நான் படிச்சு என்கிட்ட இருக்கிற குறைகளை சுட்டி நீ இப்படி போற தப்பு, நீ அப்படி போற தப்பு, நீ அப்படி போற என்னை எனக்கு காட்டி, ஹல்லேலூயா, என் முகத்தை எனக்கு காட்டி இப்படி நடக்காதன்னு சொல்லி கொடுத்த ஒரே புத்தகம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் வேதத்தை வாசிக்கும் போதுல அடுத்த காட்டில எல்லா புத்தகமும் எனக்கு ஏதோ ஒன்று சொல்லி கொடுத்துச்சு. ஆனா இந்த புக்கு மாத்திரம் என் கூட பேசு. ஹல்லேலூயா. என் கூட பேசுகிற ஒரே புத்தகம் பைபிளை தவிர அது எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. இது எப்படி பேசும்? ஒரு புதுசா ஒரு குழந்தை பிறந்திருக்கு, 6 மாசம் கழிச்சு நீங்க போய் பாருங்க, பேசும்போது 6 மாசம் ஆச்சுன்னா அம்மா ஒரு ரிப்ளை கொடுத்தா உடனே குழந்தை ரிப்ளை கொடுக்கும், அப்படின்னு. நம்ம போய் தூங்கினா பேசணும். இன்னைக்கு ஒவ்வொரு அடிப்பார் பைபிளை தேடி பேசணும், நல்லா தூங்க. கர்த்தர் தன் பிரியமானவருக்கு என்ன பண்றாரு? தூக்கத்தை கொடுக்குது. ஏன் பாஸ்டர் பைபிள் எடுத்தாலே பைபிள் தூக்கம் சொக்குது? சில பைபிள் எடுத்தாலும் போதும் டபுளா தெரியும். இந்த பாஸ்டர் வர பைபிளை படி சொல்லிட்டு ஒரே தூக்கம் தான். கர்த்தர் தம் பிரியமான நித்திரை இருக்கு. ஹல்லேலூயா. தயவு செய்து பாலிய பிள்ளைங்களா சொல்றேன், டைம் ஒதுக்கி வேதத்தை வாசி. என் பேச்சு கேட்டு நீங்க வேதத்தை வாசித்து வச்சுக்க. ஒரு நாள் சொல்லுங்க, பாஸ்டர் நீங்க சொன்னீங்க
கேட்டு நான் வாசிச்சேன், வாழ்க்கையே மாறி போச்சு. ஹalleluya. நான் தேவனோடு பேச ஆரம்பிச்சிட்டேன். இதுதான் ஸ்ட்ரென்த். இந்த வார்த்தைகள் தான் ஒரு மனுஷனுக்கு பலன். பலன் பலன் பலன். ஆழத்தில் விழாத இருக்கிறதுக்கு ஒரு பலன், அவன் சோர்ந்து போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு பலன், அவன் பசுத்தம் ஆவதற்கு ஒரு பலன், அவன் ஜெபம் பண்ணுவதற்கு ஒரு பலன், அவன் சாட்சியா இருப்பதற்கு ஒரு பலன், எல்லாவற்றுக்கும் ஒரு பலன். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்படின்னா ஒரு ஜெப வீரர் என்ன பண்ண, வேதத்தை வாசி. ரெபெக்காளை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவள் தோள்கள் குடத்தை சுமந்து கொள்கிற ஒரு மகளாய் காணும் வேதம் காணும். ரொம்ப ஆச்சரியமா காணும். ஏன்னா தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய அவர் என்ன எவரை திட்டம் வச்சுக்கிறாரோ அது பாடுகள் மத்தியில் நான் போய் கலந்து சென்று அதை பூர்ணப்படுத்தக்கூடிய ஒரு செயலை தான் இருக்காங்க. அது அடுத்த வசனம் வாசிங்களா? ஆதியாகமம் 24:16. அந்த பெண் மகா ரூபவதியும், எல்லாம் வாசிக்க தருங்க. அந்த பெண், மகா ரூபவதி, அந்த பெண் மகா ரூபவதி. ரூபவதினால ரொம்ப ரொம்ப அழகு இல்ல, ரொம்ப ரொம்ப அழகு. அதுல மகா ரூபவதினா அதுக்கு வார்த்தையே இல்லை. மிஸ் யூனிவர்ஸ். என்னது? மிஸ் யூனிவர்ஸ், உலக அழகி. அழகு, நல்ல அழகு, பேரழகு, இது மாதிரி வார்த்தை கிடையாது இல்ல. அவன் அழகு, ரூபவதி, மகா ரூபவதி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு மகா ரூபவதி எங்க வர? தண்ணி குடிக்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அதை எப்படி வர? குடத்துக்கு வர ஒரு மகா ரூபவதி. கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அப்படியே நம்ம கற்பனையை கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பறக்க விடும். எப்பவுமே நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், எப்பவுமே ரொம்ப அழகாக இருக்கிறவங்களாம் வந்து இந்த சுமையெல்லாம் தூக்கிட்டு அவங்க எப்பவுமே ஒரு அசிஸ்டன்ட் தேவை. இந்த காலேஜ் பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா 5 பேர் கும்பலாக போவோம். அது ஒரு பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கும். அவளை சுற்றி 4 பேர் பின்னாடியே போவோம். அவள் கையில் பார்த்தா பேக் எதோ ஃப்ரெண்டு சப்போர்ட்டுக்கு 4 பேர். இன்னொரு விஷயம் என்னன்னா, சடல தூரத்தை பார்த்தா இந்த பொண்ணு தான் படிச்சுன்னு தெரியும். அது கூட இருக்கிறதுலாம் எப்படின்னா கொஞ்சம் அசிங்கமான பொருளை கூட வச்சுப்போம். ஏன்னா நான் எப்பவுமே தெரியும், படிச்சுன்னு தெரியும். ஒன்று. 2வது பார்த்தீங்கன்னா அது எப்பவுமே பேக் இதோட எல்லாத்தையும் கொடுத்துட்டு எது மட்டும் தனியாக வந்துடும். ஏன்னா நான் எப்படி இருக்கிறேன், இதெல்லாம் எனக்கு சுமந்து செல்றதுக்கு என்னுடைய அழகு பாதிக்கப்படும். ஹல்லேலூயா. எப்பவுமே அப்படிதான். ரொம்ப ஃபேனாக இருக்கணும் பார்த்தீங்கன்னா இந்த சுமைகளை தூக்கி போக மாட்டாங்க, தனியாக தெரியுதுன்னு கூட 4 பேர் வச்சுப்பாங்க. இந்த மாதிரி நிறையா ஜென்ஸாக இருந்தாலும் சரி, லேடிஸாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் வச்சுப்பாங்க. ஆனால் இந்த மகா ரூபம் வந்து தண்ணி குடிக்க போகிறோம், குடத்து தோல் வச்சு. எவ்வளோ ஆச்சரியம் இல்லை? இப்போ யோசிச்சு பாருங்க. இப்போ நான் என்னுடைய பொண்ணுன்னு வச்சுங்களேன், இல்லை பெக்கர் என்னுடைய பொண்ணு மகா ரூபவதி. நான் வெளியே இருக்க மாட்டேன். இந்த முஸ்லீம் பாருங்க மத்திய பரதா அது வெளியே போனோட இது வரல ஃபுல்லாக போட்டு கண்ணு மட்டும் அனுப்பிப்பேன். போய் யாரோட பின்னாடியே அண்ணன் தம்பி யாரும் இப்படி பின்னாடி போகணும், மகா ரூபவதி போது பண்ணுவோமா இல்லையா? அப்படின்னா இந்த பொண்ணு மேல அவங்க அப்பாவுக்கு எவ்வளவு நன்றி. இப்ப யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு கேரண்டி. என் பொண்ணு ரூபவதி தான், ஆனா பரிசுத்தவான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எதை வச்சு அவங்க அந்த ஒரு நம்பிக்கை? அதுவும் அந்த காலத்து துறவுனா சாதாரணம் கிடையாது. 1 கிலோமீட்டர் போகணும், கிணறுனா தண்ணி ஓடி அப்படியே சேர்ந்து ஊற்றிடலாம். துறவுன்றது அது பெரிய பள்ளம், மண்ணிலே ஸ்டெப்ஸ் இருக்கும். இறங்கி 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 20 அடி 30 அடி இறங்கி அதில் முள்ளணும். முன்னு மாதிரி அப்படியே மேலே வரும். அப்படிப்பட்ட இடத்துக்கு ஒரு பிள்ளை தாராளமாக அனுப்பி வைக்கணும். அப்போ நான் நினைக்கிறேன் இவங்க தாயை கூட கண்டிப்பா ஒரு ஜெப ஜீவிதத்தில் உள்ளதான் இருக்கு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்ப இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு ஆண் பிள்ளைகளை குறித்தும் அல்லது பெண் பிள்ளைகளை குறித்தும் நமக்கு பேரண்ட்ஸ்க்கு நம்பிக்கை இருக்குதா?
நம்பிக்கை இருக்குதா? என் பொண்ணு கிறிஸ்துக்குள்ள இருக்கிறா, எங்க போனாலும் அழகா வந்துடும், எந்த பிரச்சனையும் மாட்டோம் அப்படின்னா நம்பிக்கை வரணும். நம்ம தேவ சமூகத்துக்காக நீங்கள் ஒரே ஒரு விஷயம், என் பொண்ணு எதை செஞ்சாலும் ஜபரான்னு செய்யணும். நல்லா கவனிங்க, நம்ம வாழ்க்கையில தேவனை எந்த அளவுக்கு நம்ம நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு உலகத்துல இருக்கு. ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு நம்ம உலகத்தை நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவனை வெறுக்க மாட்டோம், ஒதுக்கி. ஹல்லேலூயா. இந்த ஒரு கனியினாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு மக்கா ரூபவதி ஒரு துறவண்டியில போயிட்டு நான் ஒன்றா சொல்லியிருப்பாங்க, என்னம்மா என்ன போய் தண்ணி எடுத்து சொல்கிறேன், என்ன போய் மாட்டு சாணி வாசல் சொல்கிறேன், என் கை பாருங்க கலரா இல்லை, என்ன போய் இந்த வேலை செய்ய சொல்ற, என்ன போய் ஐயோ வெயில் அடிச்சு நான் போய் கருத்து போவேன், என்ன போய் சூரியமித்த சொன்னேன் அப்படின்னு நான் கருத்து போனேன் வெயில சொல்ல. அல்லேலூயா. நான் காலையிலேருந்து மேக்கப் பண்ணுறது 2 மணி நேரம் ஆச்சு, இப்போ போய் டக்குன்னு குடத்தை கொடுத்து போய் தண்ணி எடுக்க சொன்னேன், நான் எப்படி தண்ணி? ஹல்லேலூயா. ஆனா அவன் வந்த ஸ்டைல எனக்கு ரொம்ப ஆச்சரியம். தோன்பல் வச்சுட்டு அழகா எனக்குலே அழகு, என் இயேசு தான் அழகு. ஹல்லேலூயா. என் மேன்மையே தேவன் தான். இல்லை நீங்கள் நாங்கள் ஒரு நாள் இதெல்லாம் யோசித்து போவோம், இதெல்லாம் ஆவியானவர்கள் உட்காந்து இல்லை ஃப்ரெண்ட்ஸ் படுத்துருக்கோம், பத்தனை ஆவியானோட பேசுகிறேன், கரண்டு பல மணி நேரம் ஆகிடும். கண்ணு தண்ணி ஊற்றும், சிரிப்பேன், அழுவேன், ஆண்டவரை விளக்கி சொல்லணும். ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப ஆச்சரியம். எனக்கு தெரிஞ்சு பைபிளில் யாரும் வேற யாரும் இப்படிலாம் ராகேலை குறித்து பார்க்கும்போது ஆடு வச்சுருப்பாங்க. இல்லை ஆடு வச்சுருந்தா அந்த துறவண்டியில் வந்து அந்த கிணத்தை திறக்கணுன்றதுக்காக அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க. அப்படியே அவங்கள ஆடு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஒவ்வொரு பெண்களையும் அறிமுகப்படுத்தும் போது வித்தியாசம். ஆனால் இவர் மாத்திரம் பார்த்தீங்கன்னா ஒரு சுமை சுமக்கிற ஒரு பெண், அது ஒரு அழகான. ஹல்லேலூயா. தேவனுடைய பார்வையில் ரமேஷ் அண்ணனும் சரி, நானும் சரி, ஹாலி, சஞ்சய் இவங்களாம் பார்த்தாலும் நீங்கள் பார்த்தாலும் தேவனுடைய பார்வையில் நம்ம எல்லாம் ஸ்திரீகள் தான். ஹல்லேலூயா. மனவாட்டி தான், நம்ம எல்லாம் மனவாட்டி தான், ஒருத்தர் மாறுதல் இல்லை. நம்ம இப்படி இருக்கிறோமா? பரலோகம் நம்மளை நம்புதான், பரலோகம் நம்ம நம்பிக்கை இருக்குதான். என் பையன் என் பிள்ளை ஒரு நாளுன்னா பண்ண மாட்டான், தவற மாட்டான், என் பேரென்ன பண்ண மாட்டான். இந்த யோசிப்பை பார்த்தா ரொம்ப ஆச்சரியம் இல்லை? போத்திபா மனைவி கூப்பிடுறான், ஒரு செகண்ட் அவன் தடுமாறனா வழிக்கு விழுந்தானா காலம் ஃபுல்லா அவன் சொகுசா பங்களாவில் இருந்திருக்கலாம். அவன் சொன்னான், தேவனுக்கு பயந்து நான் இந்த காரியத்தை செய்வேன். ஹல்லேலூயா. தேவ பயம் அவன் உள்ளத்துல அப்படியே ஆட்கொண்டுச்சு. என்னன்னா என்ன கத்திருப்பாங்க. தாவீதுக்கு உங்களுக்கு பயம் ஆட்கொண்டுச்சு. 138 சங்கீதத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. கர்த்தாவே, உங்களுடைய ஆவிக்கு மறைவா நான் எங்கே போ? அதிகாலையின் சட்டையில் அடித்துக் கொண்டு வானத்தில் பறந்து போனாலும் நீர் அங்கே இருக்கிற. கடலின் ஆழத்தில் போட்டு கட்டில் போட்டு நான் அங்க படுத்தாலும் ஆவிக்கு மறைவாக இல்லையா? இந்த ஒரு பயம் யாருக்குள்ள இருக்குதோ அவர்கள் கர்த்தருக்கு ஷைன் பண்ண. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த பயம் நமக்குள்ள எப்பவுமே இருக்கும், எங்க போனாலும் இருக்கணும், எப்பவுமே இருக்கணும். அந்த பயம் நான் நினைக்கிறேன் ரெபெக்காளுக்குள்ள இருந்தது. ஹல்லேலூயா. இரண்டாவது, ரெபெக்காளுக்கு எனக்கு பிடிச்சமான விஷயம்னா ஒரு மகா ரூபவதி, ஆனா அதை பத்தி ஒரு கவலையே இருக்கு. யோபு ஜாதி நடிகர், கர்த்தர் கொடுத்தா கர்த்தர் இல்ல, என்னைக்கு இருந்தாலும் நாளைக்கு போதான் போகுது, இதெல்லாம் பெரிய மேன்மை எனக்கு. ஆனா என் மேன்மை யார்? என் நேசர். அதில் பாருங்க, நேசர் நீதானையா, நேசிக்கின்ற உண்மை தானையா. என் நேசர் ஒரு இருக்கிறார், அவர் தான். இந்த சரீரம் பரலோகத்துக்கு போகுது. நேற்றுல ரமேஷ் பேசும்போது நாம் எல்லாம் கர்த்தர் நம்மை மண் என்று நினைவு கூறுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மட்டி மட்டி. என்ன ஒண்ணு மண்ணில் கொஞ்சம் அந்த ரமேஷ் கூட மண்ணில் கொஞ்சம் வெள்ளையா இருந்தது, அங்க எடுத்து ஆமை செஞ்சிருப்பாங்க வெள்ளை மட்டும். ஹல்லேலூயா.
சில இடத்தை பார்த்தா கொஞ்சம் கருப்பு மாட்டிக்குது, சில இடத்துல பார்த்தா செம்மண் மாட்டிக்குது. இல்லை, நம்ம எல்லாம் மாட்டிக்கிறோம். ஒருத்தர் சொன்னார், உலக அழகிய கொண்டு வந்து வச்சிருக்கு. பக்கத்துல ரொம்ப அசிங்கமான கிரேன்னு ஒரு பொண்ணு நிக்க வை, 2 பேர் தோலையும் உரிச்சிருக்கு, 2 பேர் தோலையும் உரிச்சு ஆடுது. இப்ப யார் அழகு சொல்லு? வித்தியாசம் தெரியும். சும்மா மேல அந்த தோல், மெல்லிய தோல் தான் நம்மளுக்கு உருவத்தை மாற்றி கொடுக்கும். இது தோல் அழகு ஒரு அழகே கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. உள்ளான அழகு இருக்கு பாத்தீங்களா, உள்ளான மனுஷனுடைய அழகு, அதுதான் அழகு. நான் நினைக்கிறேன் ஒரு ரெபெக்காள் மகா ரூபவதி அப்படி சொல்றது என்னன்னா, அவருடைய உள் குலங்களை வச்சுதான் ரூபவதின்னு சொல்லியிருக்குமோன்னு ஒரு டவுட். ஹல்லேலூயா. அது அவுட்டர் போர்ஷன்ல இல்ல, இன்னர் மேன் பியூட்டியை தான் அது வர்ணிக்குது. ஹல்லேலூயா. ரைட், அடுத்து பார்ப்போம். மகா ரூபவதியுமாய் அடுத்த வாசிங்க. புருஷனை அறியாத கன்னிகையுமாய் இருந்தாள். புருஷனை அறியாத கன்னிகையுமாய் இருந்தால் அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக்கொண்டு ஏறி வந்தால் அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டு நடந்து போய், அப்படியா, அவளுக்கு எதிர்கொண்டு மெதுவாக நடந்து போய், அப்படியா, எப்படி இருக்கு? இவன் வயசானவன், அவளுக்கு எதிர்கொண்டு ஓடுறான். ஓடி உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றார். உடனே அவன் ரிப்ளை கொடுக்கிறார். அதற்கு அவள், நல்லா கவனிங்க, அது யாருன்னே தெரியல, திடீர்னு வந்து அந்த தண்ணி கேட்கறான். சப்ஜி நீ ஸ்கூல் பேக் வாங்கி போயிட்டே இருந்துச்சுங்க, வாட்டர் பேக், திடீர்னு யாரும் வந்து தண்ணி கொடுப்பாங்க, குடியும் என் ஆண்டவனே அப்படியே யாரா எந்த பயமாவது அப்பா போன் பண்ற, யாரோ தண்ணி கேட்கறாங்க, சொல்லியோ சொல்ல மாட்டேன், அப்படிதானே, யாருன்னே தெரியல. நான் போய் எத்தனையோ ஸ்டெப் உள்ள போய் இறங்கி தண்ணியை கொண்டு எடுத்துட்டு வெளியே வர, வந்தோடனே ஓடி வந்து கொஞ்சம் தண்ணி கொடுமா, உடனே சொல்றேன் ஒரு மகா ரூபவதி. இவன் என்ன அழகு பார்த்து வந்திருப்பாங்க, இவன் எத்தனை நாள் என்ன ஃபாலோ பண்றான்னு தெரியலையே, தண்ணி ஊத்தினே அண்ணா சிக்னல் வந்து போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துடலாமா, இல்ல செல்ப கட்டி அடிக்கலாம். இல்ல இதை படிச்சு பாருங்க, படிக்கும் போது அந்த அவங்களுடைய ஹார்ட் எப்படி இருக்குதுன்னு என் கண்ணை தள்ளி வரும். அது மாத்திரம் இல்ல, குடியும் என் ஆண்டவனே சீக்கிரமாய் தன் குடத்தை கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தார். நல்ல கவனிங்க, கொடுத்த பின் உம்முடைய ஒட்டகங்களுக்கும் குடித்து தீர்க்கும் மட்டும் ஐயா, உனக்கு மட்டும் இல்ல ஐயா, உன்னுடைய இருக்கிற 10 ஒட்டகத்தோடு வந்தார், 10 ஒட்டகத்துக்கும் தண்ணி குடிச்சு தீர்க்கிற வரைக்கும். யோசித்து பாருங்க, ஒரு ஒட்டகம் குறைஞ்சபட்சம் 5 குடம் தண்ணி குடிக்கும். ஏன்னா ஒட்டகத்தில் ஆண்டவர் படைச்ச ஒவ்வொரு மிருகங்களும் ரொம்ப ரொம்ப விசேஷத்தன்மை. நீங்க ஒண்ணு நீங்க வித்தியாசம். சாதாரண பெண்கள் நீங்க பூலாம் வைப்பீங்க, அந்த பூவுக்கு பூ மகிமையை பாருங்க. மல்லி அதுதான் வாசனை, அப்புறம் ஜாதி மல்லி அதுதான் ஸ்மெல். ஒரு ரோஜா, எத்தனை விதமான ரோஜா இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு மகிமை இல்ல. எத்தனை பூக்கள், எத்தனை பழங்கள், எவ்வளவு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பழங்கள். வாழைப்பழம் எடுத்துங்க, எத்தனை விதமான வாழைகள், ஒவ்வொன்றும் ஒரு டேஸ்ட், ஒவ்வொன்றும் ஒரு கலர், ஒவ்வொன்றும் ஒரு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இவர் குழந்தை அந்த மகிமை எப்படி பாரு. இந்த ஒட்டகம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா தண்ணி குடிச்சிட்டு அது வைத்து ஒரு பேக் ஒன்று, அந்த பேக்ல நிரப்பி வச்சு, நல்ல கவனிங்க, நீங்க புக்கெல்லாம் சயின்ஸ்லாம் படிச்சிருக்கீங்க. தண்ணிக்கு குடல் குடிச்சிட்டு ஒரு பேக் உள்ள இருக்கும், அது பேர் மறந்துட்டாங்க, எல்லாம் நீங்க யூடியூப்ல போட்டுருக்காங்க. ஒரு 15 லிட்டர் தண்ணியை சேவ் பண்ணி வச்சுக்கணும். எதுக்குன்னா பாலைவனத்தில் போகும்போது தண்ணி இருக்கவே இருக்காது, அந்த தண்ணி வறண்டு போச்சுன்னா உடனே அந்த தண்ணி அதுவே எடுத்து யூஸ் பண்ணிடும், உள்ளவே யூஸ் பண்ணும். அப்படி ஒரு அமைப்பு ஆண்டு வச்சிருக்காங்க.
அதுதான் ஒட்டகத்தில் ஏன் பாலைவனத்தில் ஒட்டகத்தில் போகிறாங்கன்னா 2 விஷயம். ஒன்று காற்று அடிச்சாலும் எதை அடிச்சாலும் அது அந்த மண்ணில் கடந்து போகணுங்க. 2வது போய் கொண்டிருக்கும் போது ஓட்டிங் போகிறது தண்ணி தாகம் ஆயிடுச்சு, வேறு தண்ணியே எல்லாம் உடனே ஒட்டகத்தை கொண்டுருவாங்க. பொருட்டு வயிற்று கிழிச்சு அந்த பேக் வெளியே எடுக்குது, அது வேறு தண்ணியை அவங்க குடிச்சு படிச்சுப்பாங்க. 2 நாள். ஹல்லேலூயா. என்ன பாஸ்டர் ஒட்டகத்தில் இவ்வளோ விஷயங்கள் இப்போதான் எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஸோ இவ்வளோ ஒரு விசேஷமாக வச்சுக்கிறாரு. அதுதான் பாலைவன கப்பல்னு சொல்லுவாங்க. ஒட்டகத்துக்கு பேர்னா பாலைவன கப்பல். படிச்சுக்கிறீங்களா? இவ்வளோ வரல ஹிஸ்ட்ரியில் சயின்ஸில் அதை வரலையா? நாங்களும் படிச்சிருக்கோம். ஷிப் ஆஃப் டெசர்ட். ஆனால் மனுஷ உயிரை ஒரு 10 பேர் போகிறாங்கன்னா 10 பேர் தேவையான தண்ணி எப்பவுமே ஸ்டாக் பண்ணுவோம். மிருகத்தில் அது ஒன்றுக்கு தான் அந்த மாதிரி இவன் வயிற்று கிழிச்சு அதை சாகடிச்சு அந்த பேகை வெளியே இருக்கும். அப்போ வெளியே பார்த்து வெளியே எடுத்துட்டு கற்பனை ஊற்றுனா அப்படி பியூர் வாட்டர் விழுவும். ஒரு படை இல்லை. ஹல்லேலூயா. இப்போ ஒரு ஒட்டகம் இவ்வளோ தண்ணி 10 ஒட்டகம் குடிக்கணும்னா எவ்வளோங்க கஷ்டம். போர் வாட்டர் டக்குன்னு போட்டு அப்படியே பைப்பில் குடிச்சு இல்லாமல் ஒரு பெரிய ஒரு டப்புக்கு வச்சு குடி வச்சுக்கலாம். ஓட்டுறா முண்டா ஓடிடுறா ஊற்றுறா ஓட்டுறா போறா அப்படியே ட்ராவல் பண்ணினே இருக்கலாம். விறுவிறுத்து தப்ப கட்டியா போதுமையா எல்லாம் அடுத்த வருஷம் பாருங்க, ரொம்ப பியூட்டியா இருக்கும். வாசிங்க. சீக்கிரமாய் தன் குடத்து தண்ணீரை தொட்டியிலே ஊற்றி விட்டு இன்னும் கொண்டு வர துறவண்டையில் ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் கொண்டு பார்த்தாள். அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு ஆச்சரியப்பட்டான். நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த பெண்களி அப்படின்னா உறுதியான அந்த உறுதியான ஒரு மனம், அந்த உறுதியான ஒரு ஸ்டபனஸ் ஹார்ட் மற்றவங்க ஆச்சரியப்படுது. யோபை குறித்து ரொம்ப எல்லாம் இழந்து போயிட்டாலும் அவன் சொல்றான், தேவனத்தில் நன்மை பெற்ற நாம் தீமையை பெறக்கூடாதா? பைத்தியக்காரி போல் பேசுகிறேன். ஹல்லேலூயா. என்ன ஒரு ஸ்டபனஸ், என்ன ஒரு வைராக்கி. இவன் சொல்லிட்டா, உனக்கும் உன் ஒட்டகத்துக்கும் நான் வார்ப்பேன் பாருமா. அவள்தான் போறா. இதுல பெரிய விஷயம் என்ன, போன பொண்ணு ஆளை காணும். தம்பி போடா போச்சு, ரெபெக்கால் போச்சு, ஆளை காணும். என்னாச்சு பாரு, யாரும் தூக்கி விட்டாரா பாரு. எங்க உள்ள அழைக்கல, இல்ல தேடிக்கு வரல. ஊத்துறா 2 மணி நேரம் 3 மணி நேரம் 5 மணி நேரம் ஆச்சு. ஆச்சரியப்பட்ட இவன் என்ன ஜெபம் பண்ணி வரல கவனிங்க. இவன் என்ன, இதை நீங்க வாசித்த நல்லா இருக்கும். 24:3 வாசிங்க. ஆபிரகாம் தன் மகனுக்கு கொண்டு பார்க்க அனுப்புறாரு. 3 வாசிங்க. 24:3 ஆதியாகமம் 24:3 வாசிங்க. நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனுமாகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ உன் கையை என் சபையின் கீழ் வை என்றான். இவர் யாருன்னா, இவருடைய ஆபிரகாமுடைய வீட்டுக்கு ஒரு மேனேஜர், ரைட்டா? அவன்கிட்ட சொல்லியாக்க ஊழியக்கா நல்ல ஒரு போஸ்டர், என் பையனுக்கு நீ போயிட்டு என் தேசத்துக்கு போயிட்டு என் சொந்த பந்தங்கள் ஒரு பொண்ணை நீ என்ன பண்ண கூட்டிட்டு வா சொல்லி சத்தியம் வாங்கிக்கணும். அப்புறம் அந்த ஊழியக்காரன் அவ்விடத்து பெண் என் பின்னே இந்த தேசத்துக்கு வர மனதில்லாதிருந்தால் நீர் விட்டு வந்து தேசத்துக்கு தானே உங்களுடைய குமாரனை மறுபடியும் அழைத்து கொண்டு போக. இப்ப அவன் சொல்றான், ஐயா நான் பார்த்துட்டேன், பொண்ணு பார்த்தேன்னு வச்சுங்களேன், இப்ப இந்த பொண்ணு வரமாட்டேங்குது, என்ன பண்றது? அப்போ உன் குமாரன் தான் அங்கே போயிட்டு போனோம் அப்படின்னா உடனே ஆபிரகாம் சொல்றான், அது மட்டும் வேணும் ஐயா, நான் என் தேவனுக்கு நான் என்ன பண்றேன் வாக்குத்தத்தம். என்னது? ஆபிரகாமே, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு வெளியே வா, நான் சொல்ற இடத்துக்கு போன்னு சொல்லிட்டாரு. அங்கிருந்து வந்துட்டேன். ஆனா நானா இருக்கட்டும் இல்லை என் பிள்ளைங்களா இருக்கட்டும் மறுபடியும் அங்கே போகணும். ஏன்னா தேவனுக்கு நல்லா பண்ணிட்டேன், ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டேன். அதனால பொண்ணுதான் இங்க வரணும். வாசிக்க. அதற்கு ஆபிரகாம் மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவர்கள்
அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர், வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர், நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். என்ன ஒரு அரேஞ்ச்மெண்ட்! தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். நீ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லையா? நீ போ, உனக்கு முன்னாடி ஒரு தூதன் போவான். அவன் கரெக்டான பெண்ணை கொண்டு வரும். ஹல்லேலூயா. இப்போ போயிட்டார், அந்த இடத்துக்கு போயிட்டார். போயிட்டு யோசிக்கிறாரு. ஒரு துறவண்டியில் நிற்கிறார். இதெல்லாம் நீ வீட்டில் படிச்சு பாருங்க. வீட்டு யோசிக்கிறார். உடனே ஒரு மனசுல ஒரு திட்டத்தை போடுறார். என்ன திட்டம்னா, என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, 12ஆம் வசனம், என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி, என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்த. இவன் ஒரு ஜெப வீரன். நல்ல கவனிங்க. ஆபிரகாம் ஒரு ஜெப வீரன், இவன் ஒரு ஜெப வீரர், ரெபெக்காள் ஒரு ஜெப வீரர், எல்லாமே ஒரு ஜெப வீரர்கள் எல்லாம் ஒன்று ஒரு மாநாடு பட்ட மாதிரி சேர்றாங்க. இவன் அங்க போயிட்டு ஜெபம் பண்றான். என்ன ஜெபம் பண்றான்னா, இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டில் நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொல்ல புறப்பட்டு வருவார்களே, நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் போது குடி என்றும், உன் ஒட்டங்களுக்கு குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீருடைய ஊழியக்காரன் ஈசாக்கு நியமித்தவளாய் இருக்கவும் என் எஜமானுக்கு அனுகிரகம் செய்தீர் என்று நான் அதனால் அறியும் செய்தலும் என்றார். அழகாக ஒரு ஜெபம் பண்றாங்க. ஏன்னா இந்த ஊர் பெண்கள் இந்த துறவண்டியில் என்ன பண்ணுவாங்க, தண்ணி மேல வருவாங்க. ஒவ்வொருத்தரையா பார்த்து நான் தண்ணி விடுமா அப்படின்னு கேட்பேன். உடனே அவங்க என்ன பண்ணோம், குடியும் என் ஆண்டவனே, உனக்கு மாத்திரம் இல்லை உன் ஒட்டகத்துக்கும் நான் கொடுப்பேன் என்று யார் சொல்லுகிறார்களோ அவர்கள் தான், அந்த பெண்ணு தான் என் மகனுக்கு மனைவி, என் எஜமானுடைய மகனுக்கு மனைவியா போறவன் சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணி சொல்லினே இருக்கிறான். பார்த்தா இவன் தோல்மலை கூட சொல்லுவாங்க. அந்த சீனை பாருங்க. அடுத்த வசனம், அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே, சொல்லி முடிச்சப்ப இல்லை, எப்படி சொல்லி முடிக்கும் முன்னே, இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாக இருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபெக்காள் குடத்தை தோல் மேல் சுமந்து கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. ஜெபிச்சு இருக்கும் போது, ஜெபிச்சு முடிச்ச போதுல, இப்படி அவன் பொருத்தை பண்ணி கொண்டிருக்கும் பொழுது முடிக்கும் முன்னேவே சுமந்து கொண்டு ஜெபிக்கும் போதே வந்துட்டான். ஃபர்ஸ்ட் அட்டம் அப்படியே சொல்றான், அம்மா தண்ணி கொடுங்க. அவன் குடிச்சு முடித்த பிறகு அவன் சொல்றான், உங்க ஒட்டகத்துல வந்துதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளைகள் ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையில நம்ம நிற்கிறோம். ஹல்லேலூயா. ஜெபம் 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 ஜெபம். எவ்வளவு போராட்டம் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நம்ம ஜெயிப்போம், நம்ம ஜெயிப்போம். ஹல்லேலூயா. 1 சொல்ற, தேவனால் பிறந்தவன் உலகத்தை ஜெயிப்பான். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த அஸ்திபாரமே ஜெபம் தான். இந்த மேரேஜ் பார்த்தீங்கன்னா, ஏன்டா எல்லா கல்யாணத்திலையும் பார்த்தா இந்த வசந்தியே சொல்லுவாங்கன்னா, இந்த கல்யாணம் நான் வந்ததே பார்த்தா ஜபம் ஜபம் ஜபம், ஸ்டெப் பை ஸ்டெப் ஜபம் ஜபம் ஜபத்திலேயே மூவான ஒரு கல்யாணம். ஹல்லேலூயா. ஆனால் சில இடத்துல கலந்த பாருங்க, அது எப்படி அது ஆதியில ஏது கொடுத்த பாட்டு பாடம் என்ன பண்ணது, ஏதேனில் ஆதிமானம் உண்டான, அதான் ஃபெயிலியர் ஆகிப்போச்சு. ஏன் அதை பாருங்க, ஏதேன்னு ஆதிமானம் உண்டானால ஆண்டவர் அவளுக்கு எவளுக்கு கல்யாணம் பண்ணி, ஆதாமுக்கு எவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. அதான் ஃபெயிலியர் ஆகிப்போச்சு. தோட்டத்தை ஓடி போட்டு துரத்தி விட்டாருல, அப்புறம் எதுக்கா? அதான் நிறைய கல்யாணம் ஃபெயிலியர் ஆகும். நம்ம சர்ச்சில் நம்ம பிள்ளைங்க கல்யாணம் போது தயவுசெய்து இந்த பாட்டை நம்ம பாடவே மாட்டோம். நம்ம சபை பெருகாய் நம்ம வாலிப பிள்ளைகளுக்கு, ஆம்பளை பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும்போது இந்த பாட்டு பாடலாம். ஏன்னு சொன்னா அது ஃபெயிலியரான கல்யாணம். எந்த ஊழியக்காரன் யோசிக்க மாட்டாங்க. நான் ஒரு அழகா பையன் அழகா இருக்கிறான், ரிலேஷன் போய் பொண்ணு அழகா இருந்து திரும்ப நடந்தது உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிருக்கோம். சூப்பராக திடீர்னு பார்த்தா
ஃபெயிலியரை பாடுவாங்க இல்லையா? நம்மளுக்கு எதை எங்க பாடணும் என்ன பண்றதுன்னே ஒரு தெரியாமே போயிடுச்சு. ஹல்லேலூயா. ஆனா இந்த வாசிக்கிறோம், இது கர்த்தராலே ஆயிடுச்சு. நல்ல கலப்பு திறமை போட்டு லவ் மேரேஜ் வசனம் இது கர்த்தராலே ஆயிடுச்சு. இது நம்முடைய கண்ணுக்கு ஆச்சரியமா இருக்குது. நான் சொல்லுவேன், கல்யாணத்துக்கு 6 மாசத்துல உதயம் குத்தும் யாராலே ஆயிடுச்சு. இது கூட கர்த்தராலே ஆயிடுச்சு. நான் அடிக்கிறோம் போட்டு ஆக்கப்படி முடியல. இந்த காலத்துல ஓடியாந்து போட்டு நோட்டீஸ்ல பார்த்தா இது கர்த்தராலே ஆயிட்டுன்னு போட்டு இது உதயம் குத்தும் யாராலே ஆயிட்டு சொல்லி. ஹல்லேலூயா. ஆனா இந்த ரெபெக்காள் வாழ்க்கை நீங்க ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர். 2 பிள்ளை பிறகு அதுல கர்த்தர் ஒருத்தனை பெரிய சந்ததியா வைத்து விசாரிக்க போறா இல்லையா? விசாரிக்க போறா. அப்ப சொல்றாரு, உன் வயிற்றில் 2 ஜாதிகள் பிற. 2 ஜாதி, 2 பேர் பிரிஞ்சு ஒருத்தனுக்கு ஒரு விதமா பெரிய ஜாதியா மாறும். அந்த ஒருத்தனை ஏசாயை வெறுத்து அம்மா கேட்டு தேவன் சொல்லாரு, மூத்த பிள்ளைய வெறுத்துட்டம்மா, 2வது பிள்ளைய நான் நேசிக்கிறேன். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு நாள் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு அழுதேன். என்ன ஆண்டவரே, ஏசாவுடைய வாழ்க்கையை நான் படிச்சு பார்த்தா பெருசா தப்பு ஒன்றும் பண்ணல. பெருசா தப்பு ஒன்றும் பண்ணல. பசிக்குன்னு சொல்லி உள்ள போடுறான்னு சொன்னா உடனே ரேட் பசங்க அவன் சேஷ்டபுத்திர பார்த்து விட்டுருந்தான். சரி போட தம்பி இதெல்லாம் படம் விட்டு கொடுத்தான். அடுத்து அப்பா கண்ணு சொருகி சாவ போறதுல அந்த மனுஷன் துண்ணு கட்ட மனுஷன் 2 பிள்ளைகளையும் கூட்டு எனக்கு வாய்க்கு சமைச்சு 2 பிள்ளைங்க ஏசேவா கூட்டு சொல்றாரு, நீ போய் வனத்துக்கு வேட்டையாடி நான் ருசியா செஞ்சு கொடுவான் அப்படின்னு. உடனே அவர் போறார், புறப்பட்டு போறார் காட்டு. உடனே அம்மா பார்த்தா பெரிய புலிக்கு இந்த ஆசிரமம் இல்லை, சின்ன புலிக்கு தான் ஆசிரமம். அதான் ஏசா ஆசீர்வாதத்தை வாங்கிக் கொள்வதற்கு முன்பதாக என் சின்ன பிள்ளை ரெடி பண்ணி அந்த ஆசிரியத்தை தட்டி கொடுக்கும். இவருக்கு விருப்பம் இல்லை, நான் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற. அதான் சும்மா யோசித்து பாருங்க, எப்படி யோசித்து பாருங்க. உடனே சின்ன பையனை கூப்பிடுறான், ராத்தோ இதுவா போய் நீட்டா போயிட்டு நம்ம கொட்டையில இருக்க 2 ஆடை பிடிச்சி, உங்க அப்பா எப்படி சாப்பிடுவான், காரம் சாரமா சாப்பிடுவான் எல்லாம் தெரியும். அந்த மாதிரி சூப்பரா செஞ்சு கொடுத்தாரு. நீ போயிட்டு இந்த சாப்பாடை கொடுத்து ஆசீர்வாதத்தை வாங்கி. அவன் பயங்கர கட்டிக்காரு. அவன் சொல்றான், நான் தான் யாக்கோபுன்னு தெரிஞ்ச அப்பா என்னை சபிச்சிடுவார், என்ன பண்றது? ஒன்றும் கவலைப்படாத, ஏசா ட்ரெஸ் எல்லாம் போட்டு அருமையாக அனுப்புறேன். கடன்னு போறான், செய்யறான், ஏசா ட்ரெஸ்ஸை போட்டு எடுத்து போறான். அது கண்ணு தெரியல. வந்துட்டியாப்பா? வந்துட்டேன்ப்பா. இது இவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? கண்ணு தெரிஞ்சாலும் காது வாயு ஷார்ப்பா இருக்கிறது. இவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிருக்காது. உடனே சொல்றான், தேவனாலே மாத்து. அப்படியா? உன்னை கிட்ட வர கொஞ்சம் மோந்து பார்க்கணும். நல்லா யோசிச்சு பாருங்க. கண்ணு தெரியல, நீ கிட்ட வர கொஞ்சம் மோந்து பார்க்கணும். ஏன்னா குரல் பார்த்தா யாக்கோபு இருக்கும், தடவி பார்த்தா மாறி எவ்வளவு சார் பாரு. ஆனா கிட்ட வரவங்க தடவி பார்க்கலாம், மோந்து பார்க்க. ஏன்னா என் பெரிய பையன் ஒரு வாசனை ஒண்ணு இருக்கு, வாயத்தை தான் குப்பு நடிக்கும். அந்த குப்பு நடிச்சுன்னா அவன் தான் கிட்டவா என்ன முத்தம் செய். உன்னை கிட்ட முத்தம் செய்யறான். அவன் சொல்றான் அந்த வாசனை, இதோ என் பெரிய பையன் வாயில் வலியின் வாசனை, சேரு வாசனை. நீ ஏவச ட்ரெஸ் போட்டு முதல்ல மோந்து பார்க்கும்போது யார் வாசனை அடிக்குது? சேரு வாசனை, வாயில் வலியின் வாசனை. உடனே சந்தோஷமாய் ஆசீர்வதிச்சு. ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் வாங்கி போயிடுறாரு. அது ஏசாவதான், தகப்பனே இதை வந்துட்டு உடனே பயந்துடுறான். அப்ப இதுக்கு முன்னாடி யாரும் வந்தது? உன் தம்பி வந்து எல்லாத்தையும் வாங்கி போயிட்டானா? ஏசா கதறியாடா, ஒரு ஆசீர்வாதம் இல்லையா எனக்கு? காலம் வரும்பொழுது நீ அவன் முகத்தை மேற்கொள்வாய், அது வெளிப்படுதான். ஹல்லேலூயா. ஏன் அவர் ஏசு என்ன பண்ண? குழந்தை நீ கொடுத்த குழந்தை. ஈசாக்கு ஜெபம் பண்ணாரு, அந்த ஜெபத்தின் மூலம் 2 குழந்தை உள்ள வந்துச்சு. அவன் என்ன தப்பு பண்ணான்? அப்ப ஆண்டவர் சொன்னார், அப்பா ஏசாவை நீ ஏசுன்னு வச்சு, யாக்கோபை திருடன் நீ வச்சு. கவனிக்கிறீங்களா? ஏசா ஜீசஸ்,
யாக்கோபு நான் காட்ஸ். யாக்கோபுன்னா பேரு திருடன், எத்தன். உன்ன பேரு திருடன், எத்தன். ரைட்டா? ஏசாவை நான் வெறுத்துட்டேன். யாக்கோபை நான் சிநேகித்தேன். நல்லா யாக்கோபா ஏசாவை நான் வெறுத்துட்டேன். ஆனால் திருடன் நான் நேசிக்கிறேன். இயேசுவை சகல பாவங்களை அவர் சுமந்து சிலுவையில் சின்ன தூங்கும்போது சகல பாவம் அவர்கள் சுமந்து போது அவரை கரநேரம் ஹல்லேலூயா. புரியுதா? சத்தியம் புரியுதா உங்களுக்கு? பற்றி சொல்றேன். நான் ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபை சிநேகித்தேன். ஏசா ஜீசஸ் கிரைஸ்ட், யாக்கோபு திருடன், நான் உலகம். ரைட்டா? ஏசாவை வெறுத்தேன். எதுக்காக வெறுத்தேன் தெரியுமா? இந்த திருடனை நேசிப்பதற்காக. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அலறார். ஏன் என்னை கைவிட்டீர்? ஏன்னா சர்வலோகத்தின் பாவமும் உங்களை சுமந்தபடினால, நான் பாவத்தை காணாத சுத்த கண்ணனாக இருக்கிறபடினால உங்களை நான் வெறுக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன் உன்னை வெறுக்கிறது தெரியுமா? தெற்கு பயணிகளை நேசிப்பதற்கு இந்த சத்தியத்தை கேட்டு நான் அழுத கடைசி யாக்கோபு ஏசா ஒன்று சேர்றாங்க. இந்த திட்டமை பத்தி அப்போ கூட போல ரெண்டா பிரிக்கிறான். பிரிச்சுட்டு ஒரு பரிவர்த்தை முன்ன அனுப்புறான். சப்போஸ் ஏசா வந்து விழுந்து எல்லாத்தையும் அபகரிச்சு கொண்டா கூட செகண்ட் போஸ்ட் வச்சு தப்பிச்சு ஓடிக்கலாம் சொல்லிட்டு அவன் வந்து கேட்கறான். கட்டி பிடிச்சு நின்று அழுகுறாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு ஏசைக்காரன் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, என் ஆண்டவனுக்கு நான் கொடுக்குற காணிக்கை. இன்னும் அழகா பேசுறான். ஆண்டவன் ஏமாத்த போது ஆண்டவன் தெரியல. அவன் சொல்றான், எனக்கு நிறைய ஹல்லேலூயா, எனக்கு நிறைய இருக்கு. ஹல்லேலூயா. இப்படி ஒரு திட்டத்தை ரெபெக்காளுக்கு ஆண்டவர் கொடுக்குறார். வயிற்று 2 குழந்தையும் சண்டை போட்டு மோதி இப்படியான எனக்கு எப்படியோ தெரியலையே போய் தேவன் விசாரிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, ஏசாவை வெறுத்துட்டேன், யாக்கோபை நான் சிநேகித்தேன். யாக்கோபு ஆபிரகாம் உண்டான ஆசீர்வாதம் அந்த மனநத்தனையான ஜாதிகள் பெருகி உலகத்தை தாயினுடைய வேதனை எப்படி? ஹல்லேலூயா. சிலுவையில் இயேசு தொங்கிக் கொண்டிருக்கிறார். மரியா பெத்த பிள்ளை இல்லை. ஹல்லேலூயா. நான் ஒரு கதை படித்தேன் இயேசுக்கு. ஒரு நாள் இயேசு கிறிஸ்து தன் சீஷரோட நடந்து போயின்னு இருக்காரு. திடீர்னு பசி வந்துச்சு. அவர் கேட்கிறார், எனக்கு பசியாகுது, எல்லாம் கொண்டு வாப்பா. அங்கே ஒரு சீஷன் பிரிஞ்சு ஓடுறான். ஓடி போய் நான் வாங்கிற சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்துக்குள்ள போறான். ஒரு வீட்டு வாசலை கதை தட்டுறான். ஒரு பெண் திறக்கிறான். அந்த பெண்ணை பார்த்தோன்னே அவன் வாங்கிட்டான். இவ்வளவு அழகா இருக்கு. உடனே தான் எதுக்காக வந்தேன், நான் இயேசுக்கு சாப்பாடு வாங்க வந்தேன், தண்ணி எடுத்துன்னு வர வந்தேன், அதெல்லாம் மாற்றிட்டு அந்த பெண்ணை பார்த்து கேட்குறான், நான் அவனுக்கு விரும்புகிற கல்யாணம் பண்ணிக்கலாமா? அவன் சொல்கிறா, எங்கள் அப்பா தான் வெளியே போயிடலாம், வெயிட் பண்ணு, அவன் வந்து கேட்டால் ஒருத்தனா நான் ஓகே அப்படின்னு சொல்லி கதை சாத்திருக்கான். வெளியே வாசலில் உட்காந்துருக்கான். அவங்க அப்பா அம்மா வராங்க. தம்பி யார் அப்படி புதுசாக இருக்குது அப்படின்னாங்க. இல்லை நான் ஒரு வேலையாக வந்தேன், ஒரு பெண்ணை பார்த்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி குடும்பத்தை ஆரம்பிச்சுடா. 2-3 குழந்தைக்கு போட்டுச்சு. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் குழந்தை போது 2 வருஷம் 3 வருஷம் ஆயிடுச்சு. இந்த சூழ்நிலையில் அந்த கிராமத்தில் ஏதோ ஒரு பெரிய தீப்பற்றி இவன் வெளியே வயலுக்கு போகும்போது மொத்தமாக எல்லாம் அழிஞ்சு, மனைவி பிள்ளைகள் எல்லாம் அழிஞ்சு போச்சு. தனி மரமாக நிற்கிறான். இப்போ நான் யோசிக்கிறான், ஐயோ நான் எதுக்காக வந்தேன்? இயேசுவோட வந்து திடீர்னு பசிக்குதுன்னு சொன்னாரு. அவர் பசிக்காக சாப்பாடு வாங்க வந்தேன். நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி குழந்தை கொண்டு கொடுத்தேன். எல்லாத்தையும் மறந்துட்டு சொல்லிட்டு ஆட ஆரம்பிக்கிறேன். இப்போதான் அவன் நினைவே வருது, எதுக்காக வந்ததுன்னு மறந்துட்டான். ஐயோ இப்போ வந்து நான் பண்றத இந்த குழந்தை மனைவி செத்து போனதெல்லாம் மறந்துட்டு என் இயேசுவை பார்க்கணும் ஓடி வரான். எருசலேமுக்கு ஓடி வரான். ஜனங்கள்லாம் தாபரா ஓடி, என்ன புரியல என்ன
அப்படியே போய் அந்த இடத்துல பாருங்க இயேசு சிலுவையில் தொங்கிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கிருந்து பார்த்து சொல்லுவாங்க, நான் தாகமாக இருக்கிறேன். முழாங்க போட்டு கதறினார், நான் தாகமாக இருக்கிறேன்னு சொன்னீங்களப்பா, அதுக்கு தானே அந்த தண்ணி எடுத்து போகணும். 3 வருஷம் உலகத்தின் ஆசைகள் மறந்து போயிட்டு அதே போல நின்று ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஏசாவை வெறுத்து ஞாபகம் செய்தேன். ஒரு தாயினுடைய ஒரு மனம் எப்படி யோசித்தார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு தேவ சித்தத்தை செய்யக்கூடிய இந்த ரெபெக்கா மகாரூபோதியான மகா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்துல வீட்டை போய் பாருங்க, அவள் ஓடி தண்ணி கொண்டு வந்தான். இவன் ஓடுறான், எல்லாம் அந்த சோம்பேறி தனமே கிடையவே கிடையாது. கொஞ்சம் வாசிங்க. அடுத்தது இருபத்தி 22 இல்ல 22 28 வாசி. 28 சீக்கிர வாசி. அந்த பெண் ஓடி இந்த காரியங்களை தன் தாயின் வீட்டில் உள்ளவர்களுக்கு அறிவித்தாள். நல்ல கவனிங்க. நீங்க 22 வாசித்தீங்கன்னா தண்ணி குடிச்ச பிறகு உடனே அவரு பிரசன்டேஷன் கொடுக்குறாரு. கைக்கு மலையில் போறாரு, தங்கடைகள்லாம் கொடுத்துட்டு நீ யார் வீட்டு மகள் கேட்கலாம் சொல்றா. சொல்லிட்டு உடனே வீட்டுக்கு ஓடுறா. ஓடி போய் தன் தகப்பனத்தில் சொல்றான். சொன்ன உடனே தன்னுடைய சகோதரன் லாபான் அங்கது அர்த்தம் சமாசம். ரெபெக்காளுக்கு ஒரு சகோதரன் தான், அவனுக்கு லாபான் என்று பெயர். அந்த மனிதனுக்கு ஓடினான். இந்த 24 அதிகாரத்தை பார்த்து நிறைய ஓடினான். யாரும் நடந்து போனபடி தெரியல. அவங்க தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு எல்லாம் ரஷ் பண்றாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ரஷ் பண்றாங்க. இதோட ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? நிறைய சொல்லணும், கடைசியாக அதை மட்டும் சொல்லிடுறோம். ஐம்பத்தி வாசிங்க. 50 வாசிச்சுட்டு அப்புறம் 54 போகும். இந்த வசனம் தான் போட்டுறாங்க எல்லாம். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் இந்த காரியம் கர்த்தரால் வந்துச்சுப்பா, உங்களுக்கு நாங்கள் நல்ல பலம் சொல்லக்கூடாது. இப்போ வாசனம் 58 வாசனம், சாரி 55. அப்பொழுது அவள் சகோதரனும் அவள் தாயும் இப்ப என்ன ஆச்சுன்னா, இவளை வீட்டுக்கு கொண்டு போறாங்க. அந்த ஒட்டகத்துல தீவிர இருந்து எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமாயிட்டு படுத்துட்டு மறுநாள் காலை எழுந்திரிச்சு அவன் சொல்றான், பொண்ணு அனுப்ப நான் போறேன், நான் இட்டுன்னு போறேன். யோசித்து பாருங்க, இதேச்சா ஆக்சிடென்ட்ல அவன் மீட் பண்றான். போய் குடும்பத்துக்கு சொல்றா, லாபம் ஓடி வந்து இட்டுன்னு வரான். உடனே நைட் ஸ்டே பண்றாங்க. மறுநாள் காலை எழுந்து எல்லாம் முடிச்சு சொல்றான், பெண்ணை என் கூட உடனே அனுப்பி சொல்றாங்க. 10 நாளாவது வீட்டில் இருக்கட்டும். நேத்தான் வந்து திடீர்னு பெண்ணை கூட்டு போறீங்க, நான் கணவரோட நினைக்கிறேன். உடனே அடுத்த வசனம், அதற்கு அவன் கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணியிருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதீர்கள். அடுத்த வசனம், அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து அவள் வாய் பிறப்பை கேட்போம் என்று சொல்லி. நல்ல கவனிங்க. சரிப்பா, நீங்க அனுப்ப சொல்றீங்க, பெண்ணை ஒரு வார்த்தை கேட்டுடலாம், என்ன சொல்றா பார்க்கலாம் சொல்லிட்டு பெண்ணை கூப்பிட்டு கேட்கறாங்க. ரெபெக்காளை அழைத்து நீ இந்த மனிதனோடு கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இல்ல தண்ணி கேட்டா கொடுத்தா கடைசியா வந்து என்ன இட்டு போறேன்றா. போறியாமா? போறேன். எப்படிமா போறேன்னு சொல்ற? ஈசாக்கை பார்த்துக்கிறியா? மனவரில் பார்த்து அவர் ஹைட்டா இருப்பாரா கற்பா பார்த்துக்கிறியா? பார்த்து. நீ நான் இயேசுவை பார்த்துக்கணுமா? நீ பார்த்துக்கிற இயேசு? நீங்க பார்த்துக்க இயேசுவை பார்த்துக்கிறீங்க.
எப்படி பார்த்தீங்க? படத்துல இருக்கிற படத்துல இருக்கிற நடிகர் இல்லையா, ரொம்ப தரிசனத்தில் பார்த்துங்க. ஆனால் நான் இயேசுவை பார்க்குறேன், நான் இயேசுவை பார்க்குறேன். ஆனால் நான் சொல்றேன், எனது மனவாளனே என் இதய ஏக்கமே இனியவரே இயேசையா, நான் உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். அம்மாக்கு 87 வயசாச்சு. நீங்க இயேசுவை பார்த்துக்கிறீங்களா? நேரா பார்த்துக்கிறீங்களா? இயேசு எப்படிப்பான்னு தெரியுமா? தெரியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு இயேசு எப்படி இருப்பான்னு தெரியாது. நான் சின்ன வயசுல பார்த்தா எங்க வீட்டுல இயேசு கிறிஸ்து போட்டாரு. அதுதான் முத்தி போட்டு ஸ்கூல் வருது இதே வேலையா போச்சு. ஆண்டவர் இயேசு ரட்சிக்கப்பட்டு நான் அவர் தான் இயேசு கிறிஸ்துவா இருக்கும்னு நினைச்சேன். அப்புறம் பார்த்தா அவரை சினிமாவில் வந்த நடிகர்கள் உருவம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியாது, எவ்வளோ ஹைட் எவ்வளோ வெயிட் தெரியும். ஆனால் என் மனவாளன் அவர் வரும் நாளிலே என்னை கரமாசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரமாசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் சிலுவையிலே பார்க்கும்போது காலம் தக்காத அளவுக்கு அவருடைய ரூபம் ரொம்ப ரொம்ப 53 வாசித்து பார்க்கும்போது அவருடைய ரூபம் காணத்தக்கதான் இருக்கு. கொடூரமானது, பயங்கர கோராமையா இருக்கு. தலையில முள்முடி, உடம்பெல்லாம் ரத்த காயம், அப்படியே ரத்தம் சொல்லி. ஹல்லேலூயா. காணப்படத்தக்க ரூபமா இல்லை. ஆனா எனக்கு தெரியும், நான் இயேசுவை பார்க்கிறேன். எனக்காக ஒரு சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி என் ஜீவனுக்கு பதிலாக அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. என் மனவாளன் கருப்பா இருந்தாலும் பரவாயில்ல, சிவப்பா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்காக ஜீவன் கொடுத்தவரை நான் ஆராதிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெபெக்காவுடைய முடிவு என்ன? அந்த நைட் அவர் ஜாப் பண்ணிருக்கேன். ஆண்டவரே என்ன நடக்குது ஒன்றும் புரியல, நாளைக்கு உன்னை கூப்பிடாம போயிட்டே. ஹல்லேலூயா. எப்படி போறது? கடைசிய காலம் தொனிக்கும். ஹல்லேலூயா. தேவதூதன் அனுப்புறா, தேவதூதன் ஆயுதம் பண்ணிட்டா, அந்த ஊழியக்காரன் கூப்பிடுறான், இப்போதே அனுப்பு. இவங்க நினைக்கிறாங்க, இல்லம்மா நான் அம்மா புள்ள 10 நாள் இங்க இருப்பேன், எனக்கு அதிர்ஷ்டம் சுட்டு கொடுங்க, அப்பதான் சாப்பிட்டு போறேன், எனக்கு குழி பண்ணி ரொம்ப நாள் செஞ்சு கொடுங்க, 10 நாள் கை சஞ்சி போட்டு சாப்பிட்டு போறேன் அப்படி சொல்லவே இல்லை. எவ்வளவு தூரம் போக வேண்டும்? அவர் எப்படி இருப்பார்? என்னை ஏற்றுக்கொள்வாரா? என்னை நேசிப்பாரா? தெரியல. ஒண்ணு மட்டும் தெரியும், தேவக்குரல் சொல்லுது, அங்க அவரு பொண்ணு எப்படி இருக்குன்னு தெரியாது. நீங்க பச்சு பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படும். ரைட், புறப்பட்டு போயிடுறான், புறப்பட்டு கொடுக்குறான். இதை பாருங்க, நீங்க ரொம்ப ரொம்ப அழகு. நீங்க உண்மையா நீங்க பைபிள்ல அவர் அந்த ஆச்சரியப்படுவீங்க. 63 வாசிங்க. ஈசாக்கு சாயங்கால வேளையில தியானம் பண்ண, ஜெபம் பண்ண, ரைட்டுங்களா? ஜெபம் பண்ண வெளியில போயிருந்து
தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். நல்ல கவனிங்க, ஜெபம் பண்ண போறான். மாலை வேளையில அப்படியே சாயங்காலம் ஜெபம் பண்ண போறான். திடீர்னு பார்த்தா எதிர்க்கு ஒரு ஒட்டகம் கூட்டம் வருது. தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கறான். அடுத்தது ரெபெக்காலும் தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்டபோது ரெபெக்காலும் தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்டபோது அவனும் பார்க்கிறான், அவளும் பார்க்கிறான். ஹல்லேலூயா. ஒரு நாள் வரும், இயேசு கிறிஸ்துவின் பிரதான தூதரோடும் எக்கால சத்தத்தோடும் வானத்தில் வரும்பொழுது மனவாட்டியாகிய சபையாகிய நானும் பார்ப்பேன், அவரும். ஹல்லேலூயா. ரெண்டு பேரும் பார்க்கறாங்க. உடனே நான் கேட்கிறேன், ஊழியக்காரரை நோக்கி, அங்கே வெளியிலே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார்? பாருங்க, மனிதன் யார்? அங்கே வெளியில் நமக்கு எதிராக நடந்தவர் அந்த மனிதன் யார் என்று கேட்டால், அவர்தான் என் எஜமான் என்று ஊழியக்காரன் சொன்னான். அவர் தான் எஜமான். ஹல்லேலூயா. அவர் தாமா எஜமான். உடனே அப்பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டு இறங்கி முக்காடிட்டுக் கொண்டால், ஊழியக்காரன் தான் செய்த சகல காரியங்களையும் ஈசாக்குக்கு விவரித்து சொன்னான். அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்துக் கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கிக் கொண்டு அவளை நேசித்தார். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. பொண்ணு போட்ட கூட ரொம்ப பவுடர் போட்டது மாதிரி தெரியுது. நான் காலையில் 5 மணிக்கு வீட்டுக்கு போய் தூங்கி எழுந்தோனி முகத்தை பார்த்தா வந்து ஏன்னா மேக்கப் போட்டு ரொம்ப ஏமாத்திருக்கேன். இல்லைன்னா பியூட்டிஷியன் கொண்டு வந்து அப்படியே கலர் அடிச்சு அப்படியே போட்டாங்க. பார்த்து நான் பார்த்தா கல்யாணம் போட்டு 25 வருஷம் கழிச்சு இப்போ பார்த்தா நான் அப்படியே சொங்கி போயிருந்தேன். பக்கத்தில் அம்மா பார்த்தா சும்மா அப்படியே பிடிப்பட்டாலும் இப்படியே பொண்ணா அப்படின்னா திட்டுறாங்க. ஆனால் நடந்தது என்ன? சுண்ணாம்பையும் ரத்தத்தையும் பூசி கீசி அப்படியே பழிச்சுன்னு காமிச்சு எங்களை ஏமாத்தி காலம் கூட பிள்ளைங்க காலேஜ் போதுன்னா டேடி கல்யாணம் வந்து இப்படியா மங்கி சொல்லி இல்லை நான் ஏமாத்திட்டாங்கடா அவங்க அப்படித்தான் பணம் ஜாலியாக இருக்கேன். ஹல்லேலூயா. யோசித்து பார்த்தீங்களா? மாஸ்டர் அக்கா பொண்ணு கல்யாணம் பண்ணாங்க. மேக்கப் சார்ஜ் 20,000 ரூபாய். 27 27,000 ரூபாய். என்ன கம்பெனி பாரு? லாக்மி. இந்த லாக்மி அந்த கம்பெனி. ஆனால் போட்டாங்க பாருங்க மேக்கப். அப்படி உண்மையாகவே அந்த மேக்கப் அப்படி ஒரு மேக்கப் எந்த கலைஞர் பாருங்க. சில மேக்கப் பார்த்தா ரத்தம் குடிச்சு சொன்ன மாதிரியே எப்பா இப்பவே இப்படி ரத்தம் குடிக்குதாடா வாயிலும் அப்படி ஒரு யாரா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த மேக்கப் பார்த்து நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். என்ன ஒரு ஃபினிஷிங் தெரியுங்களா? அப்படியே உண்மையாக வானத்திலிருந்து அந்த பொண்ணு தான் சொன்னேன், வானத்திலிருந்து இறங்கி வந்த பொண்ணு மாதிரி ஆகிடும். அப்படி ஒரு மேக்கப் இப்படிலாம் பண்ணி ஏமாத்து போட்டோ பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து இந்த விதமான சில்லுன்னு பார்த்து ஈசாக்கு ஒன்றுமே இல்லை. அவன் பான் ஜெபம் பண்ண போறான். எதுக்குன்னா யாரான்னு பார்த்தா ஹல்லேலூயா. நீ ஜெபத்தில் இருந்தா இருக்கும்போது தான் தேவன் ஒருவன் விசுவாசம். நீ ஜெபத்தில் இருக்கும்போது தான் அவன் மனவாளை காண முடியும் என்று மனவாளம் வேற ஆண்டவர் உடனே உட்காந்து வெளிப்படுத்தும் ஆண்டவர் யார் இருக்கு மனவாளம் யார் இருக்கு இந்த ரட்சிப்படி பெந்த சொல்ல ஒரு பெரிய பிரச்சனை தான். வாலிபர்கள் தரிசனத்தை அடைவார். பரிசுத்தாவியார் இறங்கு வாலிபர்கள் தரிசனத்தை அடைவார்கள். இன்னும் தரிசனம் காரணம் கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அந்த இன்னொருடைய மகளை கவனிக்கிறார். எப்படி தீர்க்க தரிசனம் இன்னொருடைய மகளை அந்த மகள் சொல்லு கர்த்தர் இன்னொரு மகள் தரிசனத்தை காண்பார். தரிசனம் அடைவார்கள். நீ ஆண்டவருக்கா இன்னும் எழுப்பி பிரகாசிக்க போற, சுவிசேஷனா போக போறியா, அப்போஸ்தலனா போக போறியா, தீர்க்க செய்ய அந்த தரிசனம் அடைஞ்சிக்கோ. ஆண்டவருக்கா என்ன செய்ய போற அதை அடைவான வேற ஏதோ அடைஞ்சு கர்த்தருக்கு பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு இந்த மகளை வர நீ தராங்க. அந்த வார்த்தை ஜாபகம் பார்த்தீங்கன்னா நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். ஹல்லேலூயா. அந்த மாதிரி சொல்றேன் கர்த்தர் பரிசுத்தம் அந்த அண்ணன் எனக்கு நான் எப்படி அண்ணன் சொல்லிட்டு எப்படி காண்ப. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனுக்கு காத்து கர்த்தருக்கு காத்திருந்தது புது பலன் அடைந்து கழுகை போல சேகரித்து
நல்லா கவனிங்க. மறுபடியும் சொல்றேன், திருமண மேட்ச் கர்த்தர் அழகாக. ஹல்லேலூயா. இவன் ரொம்ப ஜெப வீரன், இவன் ரொம்ப ஜெப வீரன். 2 பேரும் சேர்ந்து ஒரு பெரிய தேவனுடைய திட்டத்தை அழகாக நடத்தி முடிச்சு இன்னைக்கு அவர் சந்ததிகள் உலகம் ஃபுல்லாக பரவி இருக்கிறோம். நீங்கள் ஆராதிக்கிறோம் என்று சொன்னார். அவர்கள் செஞ்ச ஜெபத்தை ஆகணும். ஹல்லேலூயா. இந்த ராமாயண மகாபாரதத்தை சொல்லுவாங்க, ராமனும் பார்த்தான், சீதையும் பார்த்தாச்சு. இதை எப்படி சொல்லுவாங்கன்னா, அண்ணனும் பார்த்தான், அவளும் அண்ணனும் நோக்கினான், அவளும் நோக்கினான். இப்போ இந்த காலத்தில் சொல்றாங்க, அண்ணனும் நோக்கியா, அவளும் நோக்கினான். இப்போ எப்படி வந்துச்சு பார்க்கல, போன்ல வந்துச்சு. அண்ணனும் நோக்கி, அவளும் நோக்கி. போன்ல வந்து காதல் போனோடு போய் சிம் கார்டு மாத்திட்டு வேற பேர் நீங்க பண்ண அவுட் ஆஃப் சர்வீஸ். அங்கே இவ்வளவு நாள் நேற்று ஒரு சர்வீஸ் இருந்தீங்க, பார்த்து அவுட் ஆஃப் சர்வீஸ். எனக்கு வேற வாங்கி வர மாதிரி. கடைசி காலத்தில் பிசாசு அவரை ஏமாத்தலாமோ வகை பார்த்து திரும்பி கொண்டு ஆண்டோட பிள்ளைங்க கடைசி அந்த பைபிளை படிங்க. எல்லாருமே சேர்த்து தான் சொல்றேன், ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு அந்தந்த நேரம் வரும், காலம் வரும் பொழுது கர்த்தர் அழகா 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 அழகா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தேவனுக்கு விசாரிக்க. நம்முடைய சின்ன சின்ன ப்ராப்ளம் வரும்போது உடனே மேன் போகிற ஆளுங்கிட்ட போய் சொல்லி ஆலோசனை கேட்க முன்னாடி தேவனுக்கு போய் ஜெபம். சின்ன சின்ன விஷயத்துலாம் ஜெபம். ஹல்லேலூயா. சின்ன சின்ன விஷயத்துல ஆர்டர் கேளுங்க, அதில் ஆலோசனை. பெருசுலாம் கேட்கணும். இந்த சின்னதில் உண்மையாக இருந்தேன்னா கர்த்தர் அநேக காரியங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வீட்டில் கடைசியாக வீடு மாற்றணும்னு எண்ணம் வந்துருச்சு. 11 வருஷமாக போராடின்னு வெளியே வர முடியும். கடைசியாக பெண்ணி தான் பார்த்தாங்க, கொண்டு போய் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டேன். கடைசியாக நான் வேணான்னு சொல்லிட்டேன். 11,000 ரூபாய் கட்டணும், 60,000 ரூபாய் அட்வான்ஸ் கட்டணும். மாதம் எப்படி சமாளிக்கிறது? ஆனால் ஜெபம் மட்டும் தான் சொல்லுவேன். இம்மீடியட்டாக எனக்கு கிளம்பு சீக்கிரம் கிளம்பும். எப்படி சோதம் குமார் அழியறதுக்கு முன்னாடி லோத்து எப்படி ஆண்டவர் ப்ரெஷர் கொடுத்தாரோ அந்த ப்ரெஷர் என்கிட்ட கொடுத்தாரு. மறுநாள் ஈவினிங் வந்தேன், இன்னும் அந்த வீட்டை நான் இல்லை வேலை கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் பார்த்து ஆண்டு செய்யும். அடுத்து ஃபோன் பண்ணேன். நாங்கள் இன்னைக்கு கூட இல்லை, நாங்கள் எப்படி தான் அங்கே வந்து கிளம்பி போனோம் எங்களுக்கு தெரியாது. வீட்டில் அதை இழுத்து வச்சுருக்கோம். எப்படி நம்ம போனோம்? அழகான ஒரு வீடு ஆயத்தம் வச்சிருக்கோம். ஹல்லேலூயா. இப்போ சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நம்ம ஆலோசனை ஆர்டர் கேட்கணும். ஹல்லேலூயா. ரெபெக்கா அழகான அப்படின்னா தெரியும், ஒரு ஜெப வீரன். ஒரு ஜெப வீரனுக்கு எது அழகுனா முழங்கால இருக்கிற காயங்கள். ஒரு வீரனுக்கு எது அழகுனா அவன் மார்பில் இருக்கிற காயம். வீரமா சண்டை போட்டு மார்பில் இருக்கிற காயம். ஹல்லேலூயா. ரெபெக்கா வந்து சுமை சுமப்பது, அது கடினமான ஒரு எதையும் தாங்கக்கூடிய ஒரு இருதயம், பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய ஒரு இருதயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது போல நம்மளோட கடைசி காலத்தை நம்ம ஆண்டவர் இயேசுக்கு நம்மள வேணும். Thank you Holy Spirit. Jesus. Hallelujah. ஒரு ஜெப ஆவி நம்ம பெற்றுக்கொள்ளும் காலையில். Hallelujah. நம்ம பரலோகத்தில் போய் கண்டிப்பா ஜெபிக்க முடியாது. அங்க ஜெபிக்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. ஏன்னா அங்க அழுகையுமே இல்லை, கண்ணீரும், சூரியனும் இல்லை, சந்திரனும். தேவனே நமக்கு வெளிச்சமாக இருப்பார். அங்க போய் ஜெபிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லவே இல்லை. ஒரு ரெபெக்காள் போல ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெப ஆவி. நீ அற்புதமாய் ஜெபிக்கக்கூடிய நபராக இருந்தா நீ ஒரு அழகான மனவாட்டி. ஹல்லேலூயா. நீ ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெப வீராங்கனையா இருந்தா எல்லாரையும் தன் வசம் கவர்ந்து கொள்ள கவர்ந்து இழுக்கும் ஒரு தேவ மனுஷனாய் அல்லது ஒரு தேவ மனுஷியா இருக்கும். ஹல்லேலூயா. நீ ஜெபிக்கக்கூடிய ஒரு ஆளா இருந்தா
உறுதி உள்ளவராய். ஹல்லேலூயா. ஜீசஸ். எல்லா கண்ணிலும் ஒரு ஜெப அபிஷேகம் மேல வரட்டும். ஓ நம 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 ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும். ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காண செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம். ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம். ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். சோதனையாமல் ஜெபம் செய்ய இடையூறெல்லாம் நீங்கிவிடும். சடைப்பில்லாமல் எந்தன் பாதம் கடைசி மட்டும் காத்திருப்போம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம். ஷம்மா. ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம். ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். நோக்கம் சிந்தனையே அகற்றும் எங்கள் நெஞ்சை விட்டு. ஆகாதனாக்கும் மனமெல்லாம் வல்லமையோடு வேண்டிக் கொள்வோம். வல்லமையோடு வேண்டிக் கொள்கிறோம். ஷமரமரமரம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம். ஷமரமரமரமரம். ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம். ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். அப்போஸ்தலர் 9:11 நீங்க வீட்டில் போய் வாசிப்பீங்களா? பவுல் என்கிற சவுலை குறித்து வேதம் சொல்கிறது. அநேகருக்கு ஆண்டு சொல்றார், இப்பொழுது அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா கண்களும் மூடும். உண்மையாகவே இருதயத்தின் ஆழத்திலிருந்து எனக்கு ஒரு ஜெபாவி வேணும் அப்படின்னு மட்டும் கரங்கள் கொடுக்கும். இன்னைக்கு எஸ் எஸ் எல்லாருக்கும் அந்த ஜெபாவி கற்றுக்கு வாஞ்சையோடு கேட்கணும். ஓ இதுதானே எனக்கு வேணும்னு சொல்லி ஆண்டவர் இந்த ஜெபாவி இந்த காலை மாலை மதிய வரையில் ஆண்டவருக்கு மேலே கட்டழுக்கிறாரா ஷர்மா அந்த ஜெபாவி கட்டழுக்கிறார். ஓ நீ வரா வதா நம்ம ஷி வெளி வர வதா
இயேசு கிறிஸ்து ஜெபித்துக் கொண்டே இருந்தார். இரவு முழுவதும் ஜெபித்தார். சாயங்கால வேளையில ஜெபித்தார். காலையில் அதிகாலையில போய் ஜெபித்தார். அந்த இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் நம்ம இறங்கி வரட்டும். சோர்வடையாமல் ஜெபிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் ஊற்றட்டும். இந்த கடைசி காலத்தில் 1000 ரெபெக்கால் எழும்பட்டும். அப்போஸ்தலங்க பவுல் எழும்பட்டும். நீவா தானமா பேதுருகள் எழும்பட்டும். இயேசு கிறிஸ்து போல ஜெப ஆவி உள்ளவர்களாக எழும்பட்டும். இந்த காலையில் கரங்களை உயர்த்தின ஒவ்வொருத்தர் மேலும் அப்பா இப்போ ஒரு ஜெப ஆவி ரிலீஸ் பண்ணுகிறேன். ஹalleluya ஷி லீ டோம் ஷிகா பாரதாரபா. thank you holy spirit. உங்க மேல ஒரு ஜெப ஆவியை கர்த்தர் ஊற்றுகிறார். ஹalleluya. நீங்க குடும்பத்தை கட்டி எழுப்புங்க. சபையை கட்டி எழுப்புங்க. நாம் எல்லாம் சேர்ந்து இந்திய தேசத்தை ஜெபத்தால் கட்டி எழுப்புவோம். ஹalleluya. கோடியான ஜனங்கள் நம்பிக்கையற்ற கல்லறை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். ஹalleluya. thank you holy spirit. Thank you, Holy Spirit. மீண்டும் ஒரு சரணம் பாடுங்கள். கர்த்தர் நம்மள ஒரு ஜெபத்தை ஊற்றிக்கொண்டு சோர்வடையாமல் ஜெபம் செய்ய ஜெபம் மாறும். ஹalleluya. அநேக நேரம் நிறைய நேரம் எடுத்து ஜெபிப்பீர்கள். ஜெப ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹalleluya. லீமா ஹாட் ரோஷன் லா ஹதோனா மாரபா. இயேசு கிறிஸ்து வரும்போது நாம் எல்லாம் சௌந்தரிய மகா ரூபோதியானவர்கள். ஹalleluya 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 ஹalleluya. அநேகரை நம்ம ஜெபத்தாலே கவர்ந்து இழுப்போம். அநேக ஆத்துமாக்கள் சபைக்கு ஓடி வருவார்கள். அதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா ஜெபத்துல ஒரு உறுதி நமக்குள்ள இருக்கு. ஹalleluya. ஒரு விசுவாசம். Thank you Holy Spirit. இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காரணம் கிருபை நம்மள இருக்கட்டும். பெரிய காரியங்கள் செய்யும். எல்லா துதிகன மகிமையெல்லாம் ஒருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பாவங்களையும் கர்த்தருடைய ஆசீர்வதித்து காக்க கடவுள். கர்த்தருடைய முகத்தை உங்கள் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக்க கடவுள். கர்த்தருடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுகிறார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தருடைய வாலாக்கமல் தலையாக்கின்றதுக்காக ஸ்தோத்திரம். கீழாக்கமல் மேலாக்கின்றதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வாலாக்கமல் தலையாக்கின்றதுக்காக ஸ்தோத்திரம். கீழாக்கமல் மேலாக்கின்றதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வாலாக்கமல் தலையாக்கின்றதுக்காக ஸ்தோத்திரம். கீழாக்கமல் மேலாக்கின்றதுக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும். ஜெபத்திலே கற்பித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காண செய்யும். ஜெபத்தின் மேன்மை காண செய்யும். ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.